திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய கழைப்பிள்ளையார் திருவடிகளை தலைமையில் கொண்டு, ஆசிரியர் பெறானாகிய பெருமான் தெய்வ செக்கிழா பெருமான் திருவடிகளை தலைமையில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்பம் வெண்ணாவல் மேவிய அணைக்கானலார் குருவர்களும் திருவர்களும் கூட்டு வைக்க, நம்ம இந்த மாலை பொழுதுல, இனிய மாலை பொழுதுல நம்மளோட கழறிச்சருவான்னு சொல்லக்கூடிய சீரமான் பெருமானோரோட வரலாற்றை சிந்திக்கிறதுக்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டி வைத்திருக்குது. கூட்டி வைத்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்வுக்குள்ள போறோம். அப்பர் அருள்நெறி மன்றத்தின் நிகழ்வுக்குள்ள போறோம். கழறிற்று அருவார் நாயனார் புராணம். என்னோட தலைப்பு கழறிற்று அருவார் நாயனார் புராணம். நேற்று ஆடி சுவாத்தியில உங்களோட குரு பூஜை நடந்திருக்கு. அதை முன்னிட்டுன்றத அதோட தொடர்பா நம்ம இன்றைக்கு இந்த நேற்றெல்லாம் நம்பி ஆரூரரை சிந்தித்ததால இன்றைக்கு நம்ம கழறிற்று அருவார் நாயனார் புராணத்தை சிந்திக்கிறதுக்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டு வைத்திருக்குது. இன்றைக்கு சேர நாடுன்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு நிறைய பேர் நேத்துக்கு எல்லாரும் போயிருப்பாங்க, அஞ்சை காலத்துக்கு போயிருப்பாங்க. இந்த சேர நாடு, அதாவது கேரளா நாடுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த கேரளா முன்ன சேர நாடா இருந்து சேர மன்னர்கள் ஆண்ட நாடு, மிக பழமையான நாடு. அதுல ஒரு சேர அரசர்கள் ஆடுறாங்க. அதுல தலைநகரா இருக்கிறது திருவஞ்சைக்களம். நம்ம அஞ்சைக்களம்னு சொல்லலாம், அவங்க வஞ்சிக்குளம் திருவஞ்சிக்குளம்னு சொல்றாங்க. அந்த அஞ்சைக்களத்தை கொடுங்கோளூர்னு சொல்றதும் ஒரு வழக்கம் உண்டு. அது மகோதைன்னும் அதுக்கு சொல்றது, மகோதய அரசர்னு சொல்லுவாங்க நம்மளோட சேரமான் பெருமானார கழறிச்சருவார. இப்படிப்பட்ட அந்த சேர நாட்டுல ரொம்ப அழகான ஒரு நாடு. அந்த அந்த நாட்டுல என்ன பண்றாங்கனாக்கா, அந்த தலைமை, அதாவது மன்னர் முறை வழியில வராங்க. ஆனா இவங்களுக்கு மன்னரா ஆகுறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த தலைநகரத்துல. இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, அதுல பெருசா ஆர்வம் காட்டாம அங்க இருக்கக்கூட அந்த அஞ்சைக்களத்துல இருக்கக்கூடிய கடலங்கரோதை கடலங்கரை மகோதைன்வாங்க. அந்த மகோதை அதை அஞ்சிக்குளம்னு சொல்றோம், இப்ப அஞ்சைக்களம்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த அஞ்சைக்களத்துல நம்மளோட பெருமானார் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. போயிட்டு உலகின் இயல்பு அரசியல் இயல்பும் உறுதி அல்ல. அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே தெரிஞ்சிருக்குது, உலகத்தோட இயல்பும் இல்ல ராஜாவா இருக்கிறதும் உறுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. ரொம்ப அழகான ஒரு கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கனாக்கா, காலையில எழுந்துருவாங்களாம். எழுந்து நீரில் மூழ்கி, புனித நீரில் மூழ்கி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த புனித வெந்நீற்றிலும் மூழ்கி அப்படின்னு சொல்றாங்க. புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றிலும் மூழ்கி அப்படின்றாரு. அப்ப திருநீர் என்னன்னா திருநீற்று குளியல்னு அதுக்கு பேரு. இப்ப நம்ம இருக்கோம்னாக்கா, காலையில எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் எழுந்த உடனே காலை கடன் முடிச்சுட்டு குளிக்கணும், அதுதான் நியமம். ஒரு வேலை கொஞ்சம் நேரம் ஆகுதுனாக்கா நம்ம இப்ப என்ன பண்ணணும்னாக்கா, அந்த நேரம் முகம் அலம்பிட்டு பல் துளக்கிட்டு அந்த திருநீர் அணிகிறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் அந்த குளிக்கிறோம். அந்த குளிச்சாலும் கூட அது உடம்பு குளியல். அந்த இது சொல்ற மாதிரி உடல் தூய்மை நீராளம், மன தூய்மை அகத்தூய்மை வாய்மையால் அமையுன்ற மாதிரி உடல் தூய்மைக்கு தான் அந்த நீர். ஆனா புனித நீர் அணியணும், நம்ம திருநீர் அணியும். அது வெந்நீற்று குளியல்னு அதுக்கு பேரு. அது அழகா சொல்ற, புனித நீரில் மூழ்கி வெந்நீற்றிலும் மூழ்கி. குளியல்ல நிறைய வகை இருக்குது. என்னன்னாக்கா, அந்த நீர் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு தண்ணீர்ல குளிக்கிறது, இன்னொன்னு என்னவா இருக்குது, வெந்நீற்றுல மூழ்கிறோம். நான் திருநீர் அணிகிறோம், வெந்நீற்றுல மூழ்கிறோன்றது உண்டு. அது உண்டு. என்னடா நமச்சிவாய. அப்படி இருங்கம்மா, நான் அங்க வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன். கரண்ட் போயிருக்கு, மன்னிக்கணும். அப்படியே இருங்க, கரண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த குளியல்ல பல வகையான குளியல் இருக்குது. அதுல ஒரு சிலதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சின்ன சின்னதா. என்னன்னாக்கா, கிழக்கு, அதாவது நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, ஒரு சூரிய கிரகணம் இருக்குது இல்லைங்களா. சூரிய கிரகணத்தோட
சில மழை துளிகள் வரும் சின்ன சின்னதா. அந்த மாதிரி சூரிய கிரகணத்தோட தோன்றி இருக்கக்கூடிய அந்த மழை துளியில கிழக்கு நோக்கி 7 அடி அணைந்தா, அந்த மழையில எல்லா மழையிலும் இல்ல, சூரிய கிரகணத்தோட இருக்கக்கூடிய அந்த மழையில கிழக்கு நோக்கி 7 அடி அடைந்தா அது ஒரு குளியல் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மந்திர குளியல்ல ஒண்ணு இருக்குது. அப்புறம் வந்து மந்திரங்களை உச்சரிக்கிறது, பிரணவத்துல இருக்கிறது. அப்புறம் சூரிய கிரகணத்தோட தோன்றிய மழையில வந்து கிழக்கு நோக்கி 7 அடி நடக்கிறது. அப்புறம் வந்து காற்று, அதாவது சாயந்தர நேரத்துல காற்று மாறுதம்ன்றது ஒரு ஜென்டலா அடிக்கக்கூடிய காற்று. அந்த காற்று அடிக்கக்கூடிய அந்த நேரத்துல பசு வீட்டுக்கு வருது இல்லைங்களா, மேய்ந்துட்டு வீட்டுக்கு வர பசுவோட காலடி மண் பட்ட இடத்துல அதை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது ஒரு குளியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன இன்னைக்கு தடங்கள் மேல தடங்கள். திருச்சிற்றம்பலம். மன்னிக்கணும், மின்சார தடை இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த பசுக்களோட கால்ல பட்ட அந்த பாத துளி இருக்கு இல்லைங்களா, அந்த மண், அது வந்து நம்ம மேல பட்டு நடந்தா அதுக்கு ஒரு குளியல், பார்த்திபம்னு அதுக்கு பேரு. அதே மாதிரி சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய மண்ணை குழைத்து தரித்தா நீரை வந்து நம்ம எடுத்து தடுத்துக்கிட்டாலும் அதுவும் குளியல்ல சேர்ந்தது. அப்புறம் ஆசாரியர், நம்மளோட குருநாதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாத தீர்த்தம் பட்டது. நம்ம இப்ப நீங்க அப்பூதி அடிகளார் புராணத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்பர் பெருமானார் வந்த உடனே அவங்களோட பாதங்களை விளக்கி எல்லா இடத்தையும் தெளிச்சு உள்ளும் பூரிக்கிறாங்க இல்லைங்க, அது ஒரு குளியல். அதுக்கப்புறம் அந்த அந்த குளியல் ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் இது இல்லாம தீயில குளிக்கிறது, மண்ணுன்ற சொல்லக்கூடிய ஐம்பூதங்கள்ல குளிக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலயும் குளிக்கிறதுன்றது நிறைய இருக்கு. நம்மளுக்கு வந்து இப்ப நீர்ல முழுகிறோம், இன்னொன்னு வெந்நீற்றில, அதாவது சுத்தமாதாவது நீருன்னு சொல்ற மாதிரி வெந்நீற்றில மூழ்கிறோம், எல்லாம் சேருகிறோம். இது மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், தீர்த்தம் ஆடிட்டு வெந்நீற்றில மூழ்கிட்டு அந்த கோயில்ல வந்துட்டு இவங்க மன்னர் பரம்பரையில வந்திருந்தாலும் கூட அவங்க என்னெல்லாம் செய்வாங்கனாக்கா, நீடும் பணிகள் சொல்லக்கூடிய மரம் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறது, களப்படுங்கிறது, அப்புறம் வந்து புதிய பூக்களுக்கு தண்ணி, அந்த புதிய செடி கொடிகளை நடுறது, இது எல்லாமே செய்வாங்களாம். இது அவர் செய்யாத வேலையே இல்ல. என்ன பண்றாங்க, திருமஞ்சனத்துக்கு நீர் கொண்டு வராங்க, திருமஞ்சனம் ஆட்டுறது, திருவலகிடுறது, கோயிலுக்கு திருமெழுக்கிடுறது, எல்லா ஆலய திருப்பணிகளும் அதோட திருப்பாட்டு, நல்லா இவங்க வந்து நிறைய பாடல்கள்லாம் பின்னாடி இயற்றுறாங்க. அப்ப திருப்பாட்டு சொல்றது, இது மாதிரி எல்லா பணிகளையும் அவங்க வந்து செய்து கொண்டு இருப்பாங்களாம் நம்மளோட நம்ம சேரமான் பெருமானார் அங்க எங்க திரு அஞ்சை காலத்துல. இவங்க இப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள்ல என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த நேரத்துல அந்த மன்னர் வந்து இறந்துபட்டு போறார். அந்த அந்த மாதிரி மன்னர் இறந்துபட்ட உடனே அவங்களுக்கு வந்து நம்மளோட பெருமானாருக்கு தான் வந்து மந்திரிகள்லாம் என்ன பண்றாங்க, இப்ப காலத்து மாதிரி இல்ல, அந்த காலத்துல அவ்வளவு தூய்மையா இருந்திருக்காங்க. இப்பனா மன்னரை தட்டி விட்டு தானே மன்னர் ஆயிடுறாங்க. அப்ப அந்த மந்திரிகள்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, அவரு நம்மளோட பெருமான் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வந்துட்டு, அஞ்சை காலத்துக்கு வந்துட்டு, நீங்க தான் வந்து அரசு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சேரமான் பெருமானார் நினைக்கிறாரு, நல்லா கவனிக்கணும், இன்பம் பெருக்கும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் முழுந்தார். அப்ப இவ்வளவு காலம் என்னவா இருந்தாங்களாம், இன்பமா இருந்தாங்களாம். எதனால இன்பமா இருந்தாங்க, திருத்தொண்டு சுவாமிக்கு திருத்தொண்டு செய்ததால இன்பமா இருந்தாங்க. அந்த இன்பத்தை பெருக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல இவங்க இடையூறா வந்து இந்த என்ன அது அரசரா இருங்கன்னு சொன்னா அது இடையூறா இருக்குது, இன்பத்துக்கு இடையூறா வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் என்னன்னாக்கா, எதுவா இருந்தாலும் இந்த இந்த அரச புறக்கணும்னு ஒரு அருள் இருக்குதுன்னா, அதுவும் பெருமானோட திருவருள் படிதான் நடக்கணும் அப்படின்றதுக்காக பெருமான்ட்ட போயிட்டு கேட்கறாங்க. பெருமானே இந்த மாதிரி எல்லாரும் வந்து எனக்கு ஆ அ எ எல்லாரும் வந்து அரசாள கேட்கறாங்க. நான் என்ன பண்ணட்டும்னு. அப்ப பெருமான் என்ன பண்றாரு, சிவபெருமான் என்ன பண்றாருனாக்கா, மகுடம் தாங்குதற்கு வேண்டும் அமைச்சருக்கு எல்லாமே சொல்லிட்டு அரசும் கொடுத்துட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுவாமி எல்லா அந்த இடத்துல மேவும் உறவுமே அரசு அளித்த விரும்பு காதல் வழிபாடும் யாவும் யாரும் கழறினமும் அறியும் அருவும். சுவாமி எக்ஸ்ட்ராவா என்ன சொல்ற, அப்படியே போயிருந்தா வெறும் மன்னனாதான் இருக்க முடியும். ஆனா சுவாமி கிட்ட வந்து கேட்டதால சுவாமி என்னென்ன கொடுக்குறாருனாக்கா, யார் எது பேசினாலும் அவருக்கு கேட்கும். ஈயா இருந்தாலும், எறும்பா இருந்தாலும், குதிரையா இருந்தாலும், யானையா இருந்தாலும், மனிதர்களா இருந்தாலும், யார் எது பேசுன கழறதுன்னாக்கா பேசுறதுன்னு அர்த்தம். ஆனா கழறிற்று அறிவார். யார் பேசினாலும் அவருக்கு கேட்கும். கழறிற்று அறிவார். அவரோட பேரு என்னன்னா இருக்கு அதனாலதான் அது பேரு கழறிற்று. கழறினத்துல அறியக்கூடிய அறிவும் உணர்வும், அப்புறம் ஈரில்லா தாவில் நல்ல திறமையும் தாவில் விரலும் தண்டாத கொடையும் குறைவில்லாத ஒரு கொடையும் அப்ப அந்த கொடுக்குறாங்க. படை வாகனம் இதெல்லாம் எல்லாத்தையும் என்ன கொடுக்குறாரு சுவாமி பரிசா கொடுத்து, நீங்க வந்து மன்னர் ஆளணும்னு சொல்லிட்டு மன்னரா இருந்து அரசு ஆளணும்னு சொல்றாரு. அப்ப வந்து சரி அவருக்கு அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னாலும் என்ன பண்றாரு சுவாமியோட ஆணை இல்லைங்களா, உடனே தலைமையில் கொண்டு அவங்க கிட்ட வந்து மன்னர்கிட்ட எல்லாம் சொல்றாரு, சரி நான் வந்து இந்த நாட்டை ஆள்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு எல்லா உயிரும் மகிழக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்ப இருக்கிறது கோயில்ல இல்லைங்களா, அஞ்சை களத்துலதான் இது நடக்குது. கோயில்ல இருந்து என்ன பண்ணணும், அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரணும். அப்ப மன்னராக போறாங்க. அந்த மன்னராக போறவங்கள ஒரு யானை மேல ஏத்தி அழைச்சிட்டு வராங்க. அப்படி அழைச்சிட்டு வர போகும்பொழுது அப்ப என்ன பண்றாங்க, யானை மேலே ஒரு கொடையும் யானை மேல உட்காந்து அரசருக்கு உண்டான கொற்ற குடை இதெல்லாம் வச்சுட்டு வராங்க. அமைச்சர்கள் இவங்க எல்லாம் புடைசூழ வந்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, எந்த மாதிரி நேரம் மன்னராக போறாங்க, அந்த நேரத்துல எதிரில வீதியில ஒருத்தர் என்ன பண்றாரு தூரத்துல வரும்போது பார்த்தா அப்படியே மே ஃபுல்லா வெள்ளை வெளியேறு. நம்ம இப்ப பாக்குறோம்ல சில அடியார்கள் பார்த்தா அப்படியே உடம்பு முழுக்க திருநீர் அணிந்து, இந்த காசி அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தா அப்படியே முழுக்க முழுக்க திருநீர் அணிந்து, திருவாரூர் தேர்ல இந்த தில்லை தேர்ல எல்லாம் பார்த்தா அது மாதிரி கொஞ்சம் பேர் வராங்க. உடம்பு முழுக்க திருமேனி முழுக்க திருநீர் அணிந்து அந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டு அடியார் வர்றாருன்னு சொல்லிட்டு ஞானம் எப்போ ராஜாவா முடிசூட்டிக்க போறவர் அந்த அந்த நேரத்துல கூட என்ன பண்றாங்க, அந்த யானையில இருந்து குதிச்சு இறங்கி போய் அவங்கள வணங்குறாங்க. யார, அந்த அடியார் வேடத்துல இருக்காருன்னு நினைச்சிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரை வந்தார். ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் அவர் எப்படி இருக்கிறாருனாக்கா, அவரு வண்ணார்னாக்கா துணி துவைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, காலையில போவாங்க. விடிய காத்தால போனாங்கனாக்கா, அந்த ஓடையில அந்த தண்ணி நீர்நிலையில நின்னு, அந்த உவர் மண்ல நின்னு துவைச்சு கிவச்சு எல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உடம்பு முழுக்க அந்த நீர் பூத்து வெள்ளை வெளியேறுன்னு வராங்க. தலைமையில துணிய வச்சுக்கிட்டு வராரு. அப்ப அது இவருக்கு எப்படி இருக்கு, அவர் மேல இருக்கிறது உவர் மண்ணு. அது வெள்ளை வெளியேறுன்னு இருக்கு. இவருக்கு ஆனா பாக்கறதுக்கு வெந்நீர் மாதிரி இருந்ததால என்ன பண்றாரு, போயிட்டு விழுந்து வணங்கினார். வணங்கின உடனே அவருக்கு பயமாயிடுது. ஒரு அரசர் வந்து விழுந்து வணங்கினார். எதுவா இருந்தாலும் எளிய மனிதர்களை தானே ஏதாவது தண்டனை கொடுப்பாங்க. நீ ஏன் இந்த தெரு பக்கம் வந்தான்னு தான் கேட்பாங்களே ஒழிய, அரசர் வந்து தெரியாத வணங்கிட்டாருன்னு சொல்லுவாங்களா. அதனால அவர் பயந்துடுறாரு. அடியேன்னு அடி பண்ணார், நீங்க யாருன்னு நினைச்சு என்ன வணங்கிட்டேன், நான் ஒரு அடி வண்ணார் அப்படின்ற. உடனே இவர் சொல்றாரு, நீங்க அடி வண்ணான்னா அடிச்சேரன், அடியேன்னு அடிச்சேரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அப்போ உடையில் புலிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் என்று உணர்ந்தே. அப்போ சுவாமி கையில மான வச்சுட்டு இருக்க சுவாமியோட வாரவேடம் நினைப்பித்தீர் அஞ்சாது ஏகும்ன்றார். வாரவேடம்னா அன்பின் வேடம். அன்பர்களோட வேடம் என்னது, திருநீர் அணிந்து இருக்கிறது, மேனி முழுக்க வெந்நீரா இருக்கிறது அன்பர்களோட வேடம். அந்த அன்பர்களோட வேடத்தை நினைப்பித்தீங்க. வேடத்தை நினைப்பித்த நீங்க யார வேணா இருந்துட்டு போலாம். ஆனா எனக்கு என்ன நினைவு வந்தது, சுவாமியோட நினைவு வந்தது, அடியார்களோட நினைவு வந்தது. அந்த அடியார்களோட நினைவு வர்றதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்தீங்க. அந்த வகையில நான் அவங்கள வணங்கினதுல ஒண்ணும் தவறு இல்லை. நீங்க வருந்தாது கவலைப்படாம போங்கன்னு சொல்றாங்க. எதுனா இது ரொம்ப அழகா அந்த அறிமுக படலத்திலே நம்மளோட சேருமான் பெருமானாருக்கு இதை கொடுக்குறாங்க. ஏன்னா திருநீற்று மேல, சைவர்கள் மேல, அடியார்கள் மேல அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்குது, எவ்வளவு மரியாதை இருந்தது அப்படின்னு அங்க பாத்துறோம். அஞ்சை காலத்துல என்ன பார்த்தோம், வெந்நீர்ல மூழ்கி ஒரு மன்னரா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு,
திருவளர்க்கறது, மழுக்கடுறது, பூ கட்டுறது, நந்தனவனம் அமைக்கிறது, களை எடுக்கிறது கொண்டு எல்லாம் 10 அவர் செய்யாத வேலையே இல்லைன்னுடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே செய்யறாங்க. அது சுவாமி மேல இருக்க அன்பை நம்ம அங்க பார்த்துட்டோம். அப்புறம் என்ன பண்றாங்க? இடையூறு பெருக்க இன்பம் பெருக்கக்கூடிய இதுக்கு இடையூறா வந்தாங்க. அப்ப எது மேலயும் பற்று இல்லைன்றத பாத்துட்டோம். அவர் தெளிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? சரி சுவாமி சொன்னாருன்னு தான் மன்னரா வரார். அப்ப அப்படின்ற போது அப்ப வரும்பொழுது என்னதுன்னா, அடியார் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை நம்ம இன்றைக்கு பாக்குறோம். படிப்படியா அறிமுகப்படுத்திட்டு வராங்க. முதல்ல அவருக்கு என்னெல்லாம் சுவாமி மேல எப்படி அன்புது, சுவாமிக்கு என்னெல்லாம் தொண்டு செய்தாங்கன்றத பார்த்தோம். அத அந்த எல்லா வேலையும் செய்யறதுல இப்ப வரப்போகும்போது மன்னராகி வரப்போகும், மன்னரா முடிசூட்டிக்க வரப்போகும்போது அந்த ஒரு மன்னார் வர்றாரு. அவர்கிட்ட அடியே நான் விழுந்து வணங்கும் போது அவர் பயப்படும் போது பாரவேடம் நினைப்பித்து வருந்தாது ஏகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்னது சுவாமிய சுவாமியோட அடியார்களை பத்தி நினைப்பு கொடுத்தீங்க, அதனால நீங்க கவலைப்படாத போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மன்னர் ஆகுறாங்க. மன்னரான உடனே அங்க கொடை உலகு பிறக்கும் கொடை வளவர் உரிமை செழியருடன் கூட அப்ப வளவர்னு சொல்லக்கூடிய நம்மளோட சோழ மன்னர்கள் அவங்களோடையும் நிலவும் ஒரு இவர் சேரன் பாண்டிய மன்னர்கள் இவங்க எல்லாரோடையும் ஒன்றா இருந்து மனுநூல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அந்த மாதிரி அகத்தும் புறத்தும் பகை அறுத்து, புறப்பகை யார் வேணா அறுக்கலாம். எப்படி? நல்ல மன்னர் படை இருந்தது, நல்ல படை இருந்ததுன்னா வெளியில இருக்க படையெல்லாம் அறுத்தலாம். ஆனா அகத்துல பகையில அறுக்கிறது நம்மளோட மூர்த்தி நாயனாருக்கும் நம்மளோட சேரமான் பெருமானாருக்கு தான் முடியும். மன்னரா இருந்தாலும் கூட அந்த உள்பகை என்ற கூட ஐந்து புலன்களை அடக்கிறது தான் உள்பகை. அந்த அகத்தும் புறத்தும் பகை அறுத்து, அந்த பகை அறுக்கிறதுன்றது நம்ம நாயன்மார்களால தான் முடியும். அவங்க அதையும் அறுத்து மலரும் திருநீற்று ஒளி வளர மறைகள் வளர மண்ணளிப்பா. எப்படி கொடுத்தாங்கன்னாக்கா திருநீற்று ஒளி வளர அந்த மாதிரி மறைகள் வளர அளித்தாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயணம் நிறைந்தவும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை சிற்றம்பலத்து உள்ள ஆடும் கழலை. அவங்களுக்கு ஒரு முடிந்த முடிவா இருக்காங்க. நம்ம என்னன்னாக்கா எந்த அரசு பேரு புகழ் எதுவா இருந்தாலும் பெருந்துணையா இருந்தாலும் எல்லாமே என்னது மஞ்சள் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய தில்லைக்கூத்த பெருமானோட திருவடிதான் நமக்கு முடிந்த முடிவு அப்படின்ற தீர்மானமான முடிவுல இருக்கிறாங்க. அப்போ மன்னரானாலும் அங்கே நான் உங்களுக்கு சொன்னேன் அஞ்சை காலத்துல என்னென்ன பணி செய்தாங்க. அங்கேயும் பெருக்குதல், மெழுகுதல், நீர் கொணந்த, பூ கட்டுறது, மாலை கட்டுறது, பூசை இது எல்லாமே செய்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்க மன்னர் ஆனாலும் இதுல எதுலையுமே குறைவில்லாத இருக்கிறாங்க. என்னது? வாச திருமஞ்சனம், பள்ளித்தாமம், சாந்தம், மணித்தூபம், தீபம், தூபம் இது எல்லாமே ஈசருக்கு கொடுப்பாங்க. அத முறைப்படி அந்த பெருமானார நம்ம பெட்டியில நம்ம எப்படி பண்றோமோ பெட்டியில எடுத்து அதுக்கப்புறம் திருமஞ்சனம் ஆட்டி பள்ளித்தாமம் சாத்தி அதுக்கப்புறம் சாந்தம்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தூப தீபம் எல்லாம் காட்டிட்டு சுவாமிக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? திரு அமுதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? பாடல்கள்லாம் சுவாமிக்கு பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி எந்த நாளும் பெருங்கூத்த பெருமானாருக்கு அந்த பூசணைகள் செய்துட்டே இருந்தாங்க. அந்த பெருங்கூத்தரும் ஏத்துக்கொண்டார். அம்மா நீங்க சொல்றீங்க அவர் பூசணை செய்தார் சொன்னீங்க, அவர் ஏத்துக்கிட்டாருன்றத நீங்க எப்படிமா சொல்ல முடியும்னா நான் சொல்ல முடியாது. அந்த தெய்வ சேக்கிழா பெருமான் சொல்றாங்க. எப்படின்னாக்கா கூத்தர் எப்படி ஏத்துப்பாராம்? தினம் அந்த பூசை முடிவுல தன்னோட சிலம்பன் ஒளிய அளிப்பாராம். அந்த பூசை முடிந்த உடனே என்ன பண்ணுவார் சுவாமி தன்னோட சிலம்பன் ஒளிய அனுப்பாராம். அப்ப நம்மளோட பூசை நிறைவு பெற்றது அப்படின்னு மனதுல கொண்டுப்பாராம். நம்மளோட சிரமம் இப்படி அறிவாட்ட நாயனாருக்கு சாமி என்ன பண்ணுவாரு? தினம் விடேல் விடேல்னு ஒரு மாவடு விடேல் விடேன்ற சத்தத்தை கொடுப்பாரு. நம்ம பூசை ஏத்துக்கிட்டாரு சுவாமி அப்படின்னு அவர் நினைச்சுப்பாரு இல்லைங்களா? அது மாதிரி இப்ப இன்றைக்கும் நம்மளுக்கெல்லாம் வழக்கம் உண்டு. உங்க எல்லாருக்கும் சுவாமி மேல இருந்து பூ விழுந்தாலோ இல்ல நம்ம ஒரு திருமுறைகளை எடுத்து படிப்போம். அந்த 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 சில பாடல்கள் பெருமானார் நம்மளோட பூசணைய சுவாமி எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற இதெல்லாம் நம்மளுக்கும் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் இங்க இருந்து பெரிய புராணத்துல இருந்து வந்தது தானே. நமக்கு எப்படி இதெல்லாம் புதுசா தெரியும்? அப்படி என்ன பண்றாங்க? சிலம்பன் ஒளிய தினம் சுவாமி கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதால அங்கே முதல்ல என்ன நினைச்சாங்க? இன்பம் பெருக்கக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு இடையூறா இவங்க வந்தாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இன்பம் பெருக்கக்கூடிய வழிபாடு எங்கேயுமே தடபடாத சுவாமியோட திருவடியில நல்ல அரசும் ஆண்டு அதே சமயம் இன்புற்றும் இருக்கிறாங்க நம்மளோட சேரமான் பெருமானார். இப்படி இருந்துட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள்ல தான் நம்மளோட பானபத்திரர் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். பானபத்திரருக்கு சுவாமி என்ன பண்றாரு?
11ஆம் திருமுறையில முதல் பாடலா இருக்கக்கூடிய அந்த கைச்சீட்டுன்றது கொடுத்து அனுப்புறாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கைச்சீட்டு வந்து சுவாமி கொடுத்து அனுப்புறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி சேரமன்னால நேரம் கருதி எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு போறேன். சேரமான் பெருமானார் காண்க, பானபத்திரன் உன் நண்பால் உன்னை போலே என் மேல அன்பு கொண்ட பானபத்திரர் வரார். அவருக்கு நீண்ட பொருள் கொடுத்து வரல் விடுப்பு. அவருக்கு ஒரு பயம் சுவாமிக்கு, மதுரை சாமிக்கு. இவங்க 2 பேரும் நம்ம மேல அன்பு கொண்டவருங்க. 2 பேரும் இணைந்து அங்கேயே இருந்துட்டாங்க. நான் என்ன பண்றது? இங்க பாடுறதுக்கு ஆள் வேணுமா? அதனால நீ வர விடுப்பது கொடுத்து அனுப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பானபத்திரர்கிட்ட ஒரு கடிதம், ஒரு கைச்சீட்டு கொடுத்து நம்மளோட சுவாமி மதுரையம்பதியில இருக்கக்கூடிய சொக்கேச பெருமானார் அனுப்புறாங்க. அனுப்பின உடனே அங்க வந்துட்டு அத கனவுலையும் சொல்றாங்க, என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவு சேரன் தனக்கு உனக்கு பைம்பொன் காணம் பட்டாடை விரவு கதிர்சை நவமணிப்பூன் வேண்டிற்றெல்லாம் குறைவின்றி தரணம் ஓலை தருகின்றோம் தாழாது ஏகி தருக வருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க கிட்டையும் சொல்லிடுறாங்க. பானபத்திரட்டையும் கொடுத்துட்டு நம்மளோட சேரமான் பெருமான் கனவுலையும் வந்த உடனே கனவுல இருந்து விழுத்து எழுந்திருக்கிறார். எழுந்துட்டு சுவாமிக்கு வந்து சுவாமியே வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாரே அப்படின்ற ஒரு ஆனந்தம் வந்துடுது. உடனே என்ன பண்றார், எதிரில் செல்வத்துக்கு ஏற்ற இருநிதி கொடுக்கன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எதிர்கொண்டு அழைக்கிறார். அங்க பார்த்தா பானபத்திரர் வர்றார். அவர் வர்றதுக்கு முன்னாடியே இவரை கொண்டு எதிர்கொண்டு அழைக்கிறார். அழைத்து அவர் கொடுத்த அந்த திருமுகத்தை, அந்த கடிதத்தை, அந்த கைச்சீட்டை என்ன பண்றாரு, எடுத்து பலமுறை கண்கள்ல ஊத்தி தலைமையில வைத்து ஆடுறார், பாடுறார். அது எப்படி இருந்திருக்கும் நம்மளாலேயே கற்பனையே பண்ண முடியாது. அதனாலதான் சிக்கிழா பெருமான் எழுதிட்டாங்க போல இருக்கு. அந்த கேட்ட போதே தலைமையில கொண்டு அந்த அந்த கைச்சீட்டை வந்து தலைமையில கொண்டு ஆடுறாங்க, பாடுறாங்க. என்னையும் ஒரு பொருளா நினைச்சு சுவாமி கொடுத்த இது செல்வம் எத்தனை இருக்கு. அவரே செல்வம் மல்லிகை செல்வர். நெல்லையில இல்லாத செல்வமா, திருவாரூர்ல இல்லாத செல்வமா. ஆனா இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம கிட்ட சுவாமி வந்து பொருள் கொடுக்க எடுத்தாரு, திருமுகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பலகால் தொழுது, எத்தனை தடவை தான் தொழுதானே சொல்ல முடியாது. அத்தனை தடவை தொழுது வணங்கி படியெடுக்கனாக்கா அந்த சுருளை அதை அப்படியே எடுத்துட்டு வெளியில எடுத்து பாக்குறாங்க. எழுதி இருக்கிறத படிக்கிறாங்க. படிச்சுட்டு அங்க இருக்க மதிநூல் மந்திரிகள், அங்க இருக்கக்கூடிய அறிவில் பொருந்திய மந்திரிகள் அனைவரையும் கூப்பிடுறாங்க. இந்த நிமிடம், இந்த கணம், இந்த நம்மளோட பண்டாரத்துல என்னெல்லாம் இருக்கோ, என்னென்னலாம் வந்து செல்வம் இருக்கோ, என்னெல்லாம் பொருள் இருக்கோ, அது அத்தனையும் என்ன பண்ணுங்க, ஆனை மேல கட்டி எடுத்துட்டு ஆனை மேலையும் ஆள் மேலையும் ஏத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட வந்து நம்மளோட பானபத்திரட்ட வந்து நம்ம சேரமான் பெருமான் சொல்ற, நீங்க வந்து இந்த செல்வம் அத்தனையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கரி பரி அந்த யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இந்த 4 வகை சேனை இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கணும். அதோட சேர்ந்து இந்த அரசாட்சியும் நீங்க தான் எடுத்துக்கணும்னு வந்து விழுந்து வணங்குறாரு. அவரு என்ன பண்றாரு, அன்பின் மிகுதியால இது எல்லாத்தையும் நீங்க தான் எடுத்துக்கணும்னு விழுந்து வணங்குறாரு நம்மளோட சேரமான் பெருமான். அவர் பானபத்திரர் ஒரு அன்பை பாருங்க. அவர் என்ன சொல்ற, அச்சு அப்படியெல்லாம் இல்ல, சுவாமி உங்ககிட்ட இருந்து பொன் பொருள் தான் வாங்கிட்டு வர சொன்னார். அதை தவிர நான் எதுவும் வாங்க மாட்டேன், எனக்கு பொன் பொருள் மட்டும்தான் வேணும். இந்த சேனை ஆனை இந்த அரசாட்சி எல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் சுவாமி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சுவாமி வாங்க சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படியா 2 பேரும் ஒரு மாதிரி இருந்து, சரி சுவாமி வாங்க சொல்லலைன்னா அப்புறம் என்ன பண்றதுன்ட்டு ஒரு வாரம் மனதை தேறி இருக்கிற செல்வத்தெல்லாம் ஒரு யானை, அந்த யானை என்ன பண்ணுச்சான், சேக்கிழவர்மன் அழகா சொல்லுவாங்க, யானை வந்து கீழே காலை வச்சா பூமி நெளியுதான், அவ்வளவு வெயிட் யானை மேல ஏத்தி அவ்வளவு பொண்ணும் பொருளும் இந்த பானபத்திரருக்கு கொடுத்து விடுறாங்க. அவருடைய அந்த எல்லை வரைக்கும் வந்து நம்ம பானபத்திரரை அனுப்புறாங்க. இப்படியே இது ஒரு நிகழ்வு நடக்குது. இப்ப இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இப்படி இது ஒரு காலகட்டம் நடந்து முடிந்து கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் தினமே வந்து பெருமானார, நம்மளோட கூத்த பெருமானார வணங்கிட்டு அவரோட அந்த அந்த நித்திய வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வழக்கம் போல அர்ச்சனை நடக்குது. அப்படி அர்ச்சனை முடிந்த உடனே என்ன பண்ணுதுனாக்கா, அர்ச்சனை செய்யும் போது சுவாமியோட ஒளி, ஆடல் சிலம்போட ஒளி வந்து கேட்கவே இல்லை. ரொம்ப அர்ச்சனை முடிஞ்சிருச்சு, மான பூசை முடிவுல கேட்கவே இல்லை. உடனே நினைக்கிறாரு, பூசையை வேக வேகமா முடிக்கிறாரு. ஏன்னா அதை நிறுத்தக்கூடாது இல்லைங்களா, அதனால செய்யக்கூடிய பூசையெல்லாம் முடிச்சுட்டு, அடியினே நீ என்ன நம்மளோட பூசை ஏதோ பிழைச்செடுத்து, அதனாலதான் சுவாமி என்ன பண்றாரு, அந்த ஒளி சத்தத்தை கொடுக்கல அப்புறம் அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த உடம்பு வந்து நம்மளோட எவர் சொல்வார் இல்லைங்களா, திருமந்திரத்துல, உடம்பால் அழின் உயிரால் அழிவர் திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பு அழிஞ்சிட்டா சுவாமிய வந்து தேடுறதுக்கு உயிர் தான் தேடுது. உடம்பு வந்து
வந்து மாசுபட்டதுதான். ஆனா அந்த உடம்புல உயிர் இருந்தாதான் பெருமானாரை வழங்க முடியும். அதை நினைச்சுக்கிட்டுதான் நான் உடம்ப வளர்த்தேன், அதுல உயிரும் வளர்த்தேன். ஏன்னா அதுல மெய்ஞானத்தை அடையறதுக்கு தான் அப்படின்னாரு. அப்ப அந்த மாதிரி உடம்பு அழிந்து போனாக்கா இந்த உடம்பால ஒரே ஒரு பயன்தான் இருந்தது. என்னது? தினம் பூசணை பண்ணி அதனால இன்புற்று இருந்த அந்த பூசணையும் பிழைத்தெடுத்து சுவாமி வந்து தன்னோட சிலம்பின் ஒளிய கொடுக்கல. அப்ப இந்த பூசணை பிழைத்தெடுத்ததுக்கு அப்புறம் இனி நான் இருந்து என்ன பண்றது? உடம்பே வேண்டாம், அதுல இருக்க உயிரும் வேண்டான்னு தன்னோட உடைவாளை எடுத்து அவர் வந்து மார்பிள் நாட்ட போகும்போது சுவாமி வேகமா வந்து கொடுக்கிறாரு. சிலம்பின் ஓசையை மிகவும் கொடுக்கிறாரு, இசைப்பிக்கிறார். எல்லாம் முடிச்சிட்டோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் பெருமான்கிட்ட போயிட்டு அப்ப வணங்கி ஒண்ணு கேட்கிறாங்க. பெருமானே, இந்த மன்றிற்கு நீங்க வந்து இந்த சிலம்பின் மூலையை முதல்ல கேட்கல, இப்பதான் வேகமா இசைக்கிறீங்களே, அடினேன் செய்த பிழை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்ப சுவாமி சொல்றாரு, அப்பா உன்னோட பிழைலாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த நான் தில்லையில கூத்தாடிட்டு இருந்தேன், அதை வந்து நம்மளோட சுந்தரர் வந்து என்ன பண்ற, நம்பி சுவாமி நம்பி நம்பி நம்பின்னு சுவாமி சொல்லுவாரு, நான் நம்பி சுவாமின்னு சொல்றேன். நம்பி வந்து 5 பேர் எறவும் கண்களே கொள்ள கணப்பெரும் கரணங்கள் 4ம் ஒரு குவித்து இந்த குணங்கள் 3ஐயும் சாத்வீகமாக இப்படியா இருந்து படிப்படியா ஒரு நெறியில வந்து என்னோட கூத்த தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு. தரிசனம் பண்ணி பாடிட்டு இருந்தார். அதனால உரைசேர் பதிகம் பாடுதல அதை கேட்டுட்டு இருந்தேன் நான். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, தாழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைப்பித்தார். அப்ப என்னன்னாக்கா, இந்த சுவாமி அங்கிங்கனாதபடி எங்க இருக்கக்கூடிய பெருமானார், அங்க இருக்க பெருமானார் இங்க வர லேட் ஆயிடுமா, இல்ல இங்க இருந்து அங்க வரதான் முடியாதா? எதுதான் செய்ய முடியாது? சுவாமியோட திருவுள்ளம் என்னவா இருந்தது? நம்பி ஆரூரரும் நம்மளோட சேரமான் பெருமானாரும் நட்பாகணும்ன்றது அவரோட திருவுள்ளமா இருந்தது. அதனால அவர் கொஞ்சம் தாமதித்து அந்த ஒளியை கேட்பிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து எதனாலன்னும் போது இந்த மாதிரி நம்பி ஆரூரரை நினைப்பிக்கிறாங்க. நினைத்தவன அப்ப சுவாமி சேரமான் பெருமான் நினைக்கிறேன், என்ன அடியாருக்கு இவர் கருணை இருந்தவாறு, ஒரு அடியார் பாடினா அந்த பாட்டை விட்டு கவனிங்க, பாடினா சுவாமி எங்க எழுந்து போக மாட்டாராம். அடியார் வந்து பாடினாக்கா அன்புருக வாரமாகி அப்படின்னு அன்பால பாடினாக்கா சுவாமி எங்கேயும் எழுந்து போக மாட்டாரு, அங்கேயே இருந்துருவார், மயங்கிடுவார். தமிழுக்கு அதான். அதனாலதான் நம்மளோட நம்பி சுவாமி ஆட்கொள்ளும் போது என்ன சொல்ற, நமக்கும் அன்பில் பெருகிய அர்ச்சனை பாட்டே ஆகும்ன்றார். நமக்குன்னு சொல்லல, நமக்கும்னு சொல்ற, இம் போடுறாங்க. ஏன் இம் போடுறாங்க? சுவாமி நின்மலன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாத, இது வேணும் இது வேணாம்னு சுவாமிக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி நின்மல வேண்டுதல் வேண்டாமை இல்லாத பெருமானாருக்கும் ஒண்ணு வேண்டி இருக்கு. என்னது? சொற்றமிழால் நம்மை பாடுக, எனக்கு தமிழ் பாட்டு வேணும், நீ பாடுப்பா அப்படின்றாரு. அதுதான் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுற, சொற்றமிழால் நல்ல பாடுங்க அப்படின்றாரு. இப்ப சுவாமிக்கு எது பிடிக்கும்னா தமிழான பாட்டு பிடிக்கும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. கண்டிப்பா சுவாமிய பிடிக்கணும்னாக்கா நம்பி சுவாமியோட திருவடியை பிடிக்கணும். அவர் நம்பி சுவாமி திருவடியை பிடிக்கிறதும் என்னது, நம்மளோட தேவாரங்களை பாடுறதும் ரெண்டும் ஒண்ணுதான் இல்லைங்களா? அந்த மாதிரி பாக்குறாரு. பார்த்துட்டு உடனே தன்னேரெல்லாம் வன் தொண்டர் தம்மை காணும். அப்ப சுவாமி சொன்னாங்கல்ல, தில்லையில உழ்வாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பிள்ளை பெருமானாரை பத்தி கேட்ட உடனே பிள்ளை பெருமானாரை பார்க்கணும்னு தான் முதல்ல வராங்க. பெருமானாரை வணங்குறது, அம்மையப்புறம் வணங்குறது 2ஆம் பட்சம் தான். முதல்ல பிள்ளை பெருமானாரை கேட்டு வணங்கும். அதே மாதிரிதான் பிள்ளை பெருமானார் என்ன பண்றாங்க, மறைக்காட்டுல இருந்து வரப்போகும்போது என்னதான் சைவத்தை நிலைநாட்ட வந்தாலும் இந்த இந்த இருண்ட உலகத்துல, இந்த சைவம் தழைக்காத ஒரு நேரத்துல சைவத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசி அம்மையாரையும் குலச்சிறை நாயனாரையும் பார்க்கணும்னு தான் அவர் வர்றார். அப்போ அந்த அடியார்களை பாக்குறதுன்றது அவ்வளவு ஒரு அற்புதம். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியார் திருக்கூட்டங்கள்லாம் பார்த்தா ஏன் வணங்க சொல்றோம், ஏன் அவங்கள வந்து மனதுல கள்ளம் இல்லாம வணங்கணும், யாரா இருந்தாலும் வணங்குங்க வணங்குங்க வணங்குங்கன்னு ஏன் சொல்றேன்னா அதெல்லாம் அவ்வளவு உயர்ந்த விஷயம். அது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றாங்க, நான் வந்து போயிட்டு நம்பி சுவாமியை பார்க்கணும், வன் தொண்டரை பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே தில்லை நோக்கி, அப்ப தில்லை குத்த பெருமானாரை வணங்கணும் இல்லைங்களா? முடிந்த முடிவுது அவர் தானே, அவரோட சிலம்பொலி தானே தினம் கேட்கிறாங்க. அதனால பயணம் ஏற்பாடு செய்துக்கிறாங்க. மன்னர் கிளம்புனா சும்மா கிளம்ப முடியுமா? நம்ம கிளம்புனாலே 4 நாள் ஆகுது. அப்புறம் அவருக்கு உண்டான மெய்க்காவல் படை இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு மந்திரிமார்ட்ட எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தில்லைக்கு வராங்க. தில்லைக்கு வர போகும்போது கொள்ளிட நதிக்கரை ஏறி அதுக்கப்புறம் அங்க வராங்க. தில்லைக்கு வந்து ஆஹ் கோபுரத்தை முன்ன இருந்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் அம்பலத்துல இருந்து சிற்றம்பலத்திலையும் வணங்கி அங்க வந்து வணங்கி சுவாமியை வணங்கி பாடுறாங்க. அத ரொம்ப அழகா சொல்லுவாங்க. களனின் விடம் வைத்து அமுது அழித்து அமுதன்றி மன்றில் கழல் வைத்து வளரும் திருக்கூத்து அமுது உலகளித்த கருணை போடும். சுவாமி வந்து பார்க்கடல்ல அத்தனை விஷம் வந்தது, அந்த விஷயத்தையும் சுவாமி வந்து கண்டத்துல வச்சுக்கிட்டாரு. கண்டத்துல வச்சு இந்த உலகத்துக்கு வந்து அமுது கொடுத்தாரு. இது எல்லாருக்கும் தெரியுது. அது மட்டும் அமுது இல்ல,
திருக்கூத்துன்ற அமுத அங்க தில்லையில வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது மட்டுமே அமுதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அமுது மற்றும் இல்லாம எங்கேயோ வானவெளியில இருக்க பெருமானார் இந்த தில்லையில வந்து ஆடி நமக்கெல்லாம் கண்ணார் அமுத கடலே போற்றின்று அமுதமா இங்க வந்து கருணை கொண்டு கற்கனை கடந்த சோதி கருணையே உருவமாகி தில்லையில வந்து ஆடிக்கொண்டு இருக்கு இல்லையா. அந்த அமுதம் மட்டும் இல்ல, இந்த அமுதத்தையும் கொடுத்து அந்த பெருமானாரோட வணங்குறாங்க. ஆனந்த கடல்ல, அது ஆனந்த கடல் தானே, அங்க முழுகிட்டு பொன்வண்ண திருவந்தாதின்னு திருப்படி கீழே பாடுறாங்க. அந்த நம்மளோட கழறிச்சருவார் அவங்க சேர மன்னரா இருந்தாலும் இப்ப நம்ம கேரளான்னு சொல்றோம். அப்ப தமிழ் வழக்கு இருந்திருக்குமா இருக்கும். தமிழ்ல வந்து அதான் ஞான உலா இங்க இருந்து அஜய் களத்துல இருந்து கைலாயத்துக்கு போற அந்த கொஞ்ச தூரத்திலே வந்து ஞான உலா ஏற்றுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தமிழ்ல கவிதைகளும் பாக்களும் இயற்றக்கூடிய அளவுக்கு தமிழ்ல புலமை வாய்ந்தவரா இருக்கிறாங்க நம்மளோட சேரமான் பெருமானார்ன்றது நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி அங்க பொன்வண்ண திருவந்தாதி பாடுறாங்க. திருவண்ணாந்தி பாடின உடனே சுவாமி வந்து அதுக்கு பரிசு கொடுக்குறாரு. என்ன பரிசா இருக்க முடியும்? நிஜமா அவருக்கு பிடிச்ச பரிசு சிலம்பு ஒளிதான். அதை அழகா நிறைய நேரம் கேட்க வைக்கிறாங்களாம். அதுல வந்து பாத சிலம்பு ஒளியத்தை வந்து கேட்டுட்டு வணங்கிட்டு அங்க இருந்து கொஞ்ச காலம் இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் இருந்துட்டு இப்ப நம்மளோட நம்பி சுவாமி வந்து தலங்கள் தோறும் போய் பறவையார் அம்மையாரோட இருக்க புலவையெல்லாம் தீர்த்து நாகை காரணத்துக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, எனக்கு காற்றணைய பரிமா வேணும், கஸ்தூரி கமல் சாந்து வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து திருவாரூர்ல இருக்க காலங்கள் அந்த அந்த காலங்கள்ல தான் திருவாரூருக்கு போறாங்க. தில்லையில இருந்துட்டு திருவாரூருக்கு போயிட்டு நம்மளோட காழிப்பிள்ளையார் இருக்கக்கூடிய புகழியில போய் வணங்கிட்டு எல்லா தலங்களும் போயிட்டு திருவாரூருக்கு போறாங்க. திருவாரூருக்கு போன உடனே அவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மகிழ்ந்து எதிர்கொண்டு அழைச்சுக்கிறாங்க. அழைச்சிட்டு திருவாரூர் பெருமானார்ட்ட போயிட்டு 2 பேர் தழுவி என்பும் உருக உயிர் ஒன்றி உடம்பு அவங்க 2 பேரும் உடல் தான் வேற, உயிர் ஒன்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடம்பு கூட ஒன்றுன்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேரமான் பெருமானார் தானும் கலந்த பான்மையால் எல்லாரும் வந்து சேரமான் தோழர் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே தம்பிரான் தோழர்னு நம்மளோட நம்பி சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு. இப்ப சேரமான் தோழர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முனைப்பாடு வேந்தருக்கு வந்துடுச்சு. இப்படி இருக்கும் போது மகிழ்ச்சின்னா 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்படி கலந்து இருக்கக்கூடிய காலங்கள்ல போய் திருவாரூர் போறாங்க. திருவாரூர்ல நம்மளோட நம்பி சுவாமிக்கு முன்னாடியே திருவாரூர் மும்மணிக்கோவை பாடுறாங்க நம்ம ஆஹ் சேரமான் பெருமானார். அப்படி பாடிட்டு பறவையார் மாளிகைக்கு வராங்க. பறவையார் மாளிகைக்குள்ள வந்துட்டு கோதில் குணத்து இது ரொம்ப அருமையான ஒரு செய்தியா இருக்கு. இந்த செய்தி இதை மட்டும் அப்படி பாத்துக்கலாம். என்னன்னாக்கா பறவையார் இல்லத்துக்கு வராங்க. இல்லத்துக்கு வந்த உடனே 2 பேருக்கும் திருவமுது அமைக்க சொல்றாங்க. நம்மளுக்கு நம்ம நம்பி சுவாமி போய் திருவமுது அமைக்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அம்மையார் வழக்கம் போல இவர் மன்னருக்கெல்லாம் மன்னர், அதுலயும் அடியார் நம்மளோட சேரமான் பெருமானார். அவர் யாரு, நாவலூர் வந்த சைவ களிறு. அவர் வந்து சைவ முதல் தொண்டர் இல்லைங்களா. அதனால அவங்களும் இவங்களும் 2 பேருக்கும் தனித்தனியா ஒரு வேற வேற இடத்துல 2 இடத்துல மிக மிக சிறப்பா அம்மையார் பறவையார் வந்து திருவமுது ஏற்பாடு செய்யறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, சேரமான் பெருமான் அமுது செய்ய செய்தவத்தால் மலிப்பூங்குழல் மடவால் தாழாது அமுது செய்வி அப்படின்னு நம்மளோட வன்தொண்டர் சொன்ன உடனே அவங்க 2 இடத்துல திருத்தி திருவமுது இருக்கிறாங்க. உடனே நம்பி என்ன பண்றாங்க, நம்மளோட சேரமான் பெருமானை உடனே அமுது செய்து அருள வேண்டும் அப்படின்றாங்க. உடனே வணங்குறாங்க. நான் எப்படி உங்களோட அமுது செய்யறது அப்படின்னும் போது அந்த அந்த இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடித்து அடுத்து 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து அமுது செய்தாங்க அப்படின்றது ரொம்ப அழகா இங்க நம்மளோட தூய அம்மையாரும் தூய விருந்தின் கடன் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன தெரிய வருதுன்னாக்கா, மன்னரா இருக்கலாம், வந்து வேற குலங்கள் அந்த காலங்கள்ல குலங்கள் வேற வேற இருந்திருக்குது. வேற வேற குலங்களா இருக்கலாம், மன்னரா இருக்கலாம், சாதாரணமா அவங்க யாராவானா இருக்கலாம். ஆனா அடியார்னு வரும்போது எந்தவித பாகுபாடும் கிடையாது. இது நம்ம சாமி கிட்டும் கிடையாது, நம்ம சைவ தொண்டர்கள் சைவ முதல் தொண்டர்கள் நம்மளோட நாயன்மார்கள்ட்டையும் கிடையவே கிடையாதுன்றது. எல்லாரும் ஒன்னாதான் இருந்திருக்கிறாங்க, ஒரே அடியார்ன்ற தன்மையில தான் இருந்திருக்காங்கன்றத இந்த இடத்துல நல்ல அழகாவே நம்ம பறவையார் அம்மையார் மூலமாக இந்த இருவரும் திருவாமுது செய்த அந்த காட்சியை விவரிக்கிறதுக்கு மூலமா இந்த முன்னாடி எப்படி இருந்தாங்கன்ற அந்த செய்தியை நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் அழகா காட்சிப்படுத்துறாங்க. யாரா வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அடியார் திருநீரிட்ட அடியார்கள் எல்லாம் ஒண்ணுதான், உறவாவார் ஒருத்திர பல்கணத்தார்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற கொள்கையில நம் தலைவர்கள் இருந்திருக்கிறாங்கன்றத ரொம்ப அழகா
எடுத்து காட்டுறாங்க, காட்சிப்படுத்துறாங்க நம்ம தெய்வ சேக்கிழார். இது அவங்கள தவிர வேற யார் சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றாங்க, நல்ல சந்தனம், பன்னீர்ல சந்தனம் அதெல்லாம் கலந்து கொண்டு வந்து மகிழ்மான் சந்து சாந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, மாலைகள்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அமுது எடுத்த உடனே நம்மளோட வழக்கம் என்னது, பஞ்சவாசமோடும் அடைக்காய் அமுது. அடைக்காய் அமுது வெற்றிலை பாக்கு கொடுப்போம் இல்லைங்களா? அந்த அதுல வந்து இப்பயும் அந்த இது இருக்குது இல்லைங்களா? அந்த இந்துப்பு, கிராம்பு, பச்சை கற்பூரம், வால் மிளகு, சாதிக்காய் இதெல்லாம் ஒண்ணா கலந்து என்ன சொல்றாங்க, பீடான்னு நம்ம இப்ப சாப்பிடுறோம்ல, அதுதான் அடைக்காய் அமுது அப்படின்னு சொல்றது. அந்த பஞ்ச மாசமோட அடைக்காய் அமுது அம்மா செய்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தூய திருநீர் கொடுக்குறாங்க. அம்மா வந்து அதை வாங்கி 2 பேரும் தொழுது அவங்கவுங்க 2 பேரும் அணிஞ்சுக்கிறாங்க. நம்மளோட கழறற்றருவாரும் நம்மளோட நம்பி சுவாமிகளும் அணிந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் இருக்கிறபோது அப்புறம் மற்ற அந்த சேரமான் பெருமான் கூட வந்த மற்ற இவங்கெல்லாம் இருக்க அடியார்கள் இருக்கிறாங்க, அவங்களோட மெய்க்காவலர்கள், பணி செய்யறவங்க, இவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறாங்க நம்மளோட அம்மா. அதுக்காக தானே பொண்ணெல்லாம் வாங்கிட்டு வராங்க. திருப்புக்குள்ளூர்ல போய் பொண்ணு வாங்குறாங்க. அப்புறம் வந்து திருமுதுகுன்றத்துல பொண்ணு வாங்கி திருவாரூர்ல அங்க நிவா நதியில போட்டு முத்தாறுல போட்டு இங்க குளத்துல பொண்ணு எடுக்கிறாங்க. இது எல்லாமே இந்த தொண்டுக்காக தானே, அம்மா செய்யக்கூடிய இந்த தொண்டுக்காக தானே. இப்படியெல்லாம் இருந்துட்டு 2 பேரும் இருக்காங்க. இப்படி கொஞ்ச காலம் மதுரையில இருக்கக்கூடிய காலங்கள்ல, மன்னிக்கணும், திருவாரூர்ல இருக்கக்கூடிய காலங்கள்ல மதுரையம்பதிக்கு போகணும்னு நம்மளோட நம்பி பெருமானாருக்கு எண்ணம் வருது. அதை வந்து சேரமான் பெருமான் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஆஹா, மதுரையம்பதிக்கு நானும் போகணும், எனக்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது எனக்கு கைச்சீட்டு கொடுத்த பெருமானாரை நானும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நண்பர்கள் இருவரும் தல யாத்திரை போறாங்க. கீழ்வேலூர், நாகைக்காரனும், திருமறைக்காடு, அப்புறம் வந்துட்டு கோடிக்குழகர், இவங்க எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு திருப்புத்தூர் இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மதுரைக்கு வராங்க. மதுரையில வந்துட்டு அங்கே வந்து திருப்பரங்குன்றம் போறாங்க. திருப்பரங்குன்றம் போகும்போது சேரமான் பெருமான் மன்னர்ன்றதால அவரை வரவேற்கிறதுக்கு பாண்டிய நாட்டு மன்னர் வர்றார். பாண்டிய நாட்டு மன்னருக்கு பெண் கொடுத்த முறையில சோழ நாட்டு மன்னரும் வர்றாரு. இந்த 3 மன்னர்கள் எதிரில வந்து திருப்பரங்குன்றத்துல நம்மளோட நம்பி சுவாமி பாடல்கள் பாடுறாங்க. அவங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தல யாத்திரை வராங்க. அப்ப பூவனம் வராங்க. பூவனத்துக்கு வந்துட்டு பூவனத்துல இருந்து ஆப்பனூர், திரு ஏடகம், திருப்பரங்குன்றம் அதை சொல்லிட்டோம் இல்லைங்களா? அதை தாண்டி குற்றாலம், திருநெல்வேலி, திரு ராமேஸ்வரத்துல இருக்கும் பொழுதே திரு கேதீஸ்வரத்தை பாடுறாங்க. இலங்கையில இருக்கக்கூடிய திரு கேதீஸ்வரம் பாடுறாங்க. அது கருச்சுழியில் அகப்படாம இருக்கணும்னா திருச்சுழியலை வணங்கணும்னு சொல்ற மாதிரி அந்த கருச்சுழியில் வீழாமை காப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருச்சுழியல் வணங்குறாங்க. திருச்சுழியல்ல வணங்கி இருக்கும் பொழுது இந்த காணப்பேர்ல இருக்கக்கூடிய பெருமானார் வந்து காணப்பேருக்கு வான்னு தன்னோட காளையா இளங்காளையா இருக்கக்கூடிய வடிவை காட்டி காணப்பேருக்கு வான்னு சொல்றாங்க. உடனே நம்பி சுவாமியும் வரும் அதிசயத்து காணப்பேருக்கு போறாங்க. காணப்பேர்ல போயிட்டு அங்கேயும் எல்லா இடங்கள்லயும் பாடல்கள் இருக்கு. திருப்புணவாயில், பாம்பணி, பாதாளிச்சம் இதெல்லாம் வணங்கிட்டு திருவாரூருக்கு திரும்ப வராங்க. இப்ப இவர் பெரிய நெடிய யாத்திரை இவங்க நண்பர்கள் இருவருமா போறாங்க. அங்க வந்து எல்லா இடங்கள்லயும் நம்மளுக்கு சில இடங்கள்ல நம்பி ஆரூரரோட பாடல் இருக்கு. நம்மளோட சேரமான் பெருமானோட பாடல்கள் இருந்திருக்க வேணும், நம்மளுக்கு கிடைக்கல. இல்ல நம்பி ஆரூரர் எத்தப்புல நம்ம எங்க பாடுறதுன்னு பாடாத விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அங்க தலங்கள் தோறும் கொண்டு போய் வணங்குறாங்க. இப்படி திரும்ப வந்து பறவையார் அம்மையாரோட திருவருள சுவாமியோட திருவருள் எல்லாம் பேசிட்டு சேரமான் பெருமானார் வந்து அடியாருக்குள்ளான பூசையெல்லாம் அழுத்திட்டு 2 பேரும் இருக்கும் பொழுது சேரமான் பெருமான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க, நீங்க சேர நாட்டுக்கு வரணும்னு நம்பி சுவாமியை கேட்கிறாங்க. நம்பி சுவாமி நங்கை அம்மையார்கிட்ட கேட்கும்போது அம்மையாரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் அவங்க தல யாத்திரை புறப்படுறாங்க. புறப்படும் போது திருக்கண்டியூர் வந்துட்டு திருவையாருக்கு வராங்க. அந்த நீங்க இப்பயும் பாத்தீங்கன்னா கண்டியூர் வந்துட்டீங்கன்னா நடுவுல நம்மளோட காவிரி இருக்கும். காவிரியை தாண்டி அந்த பக்கம் கரைக்கு போனாக்கா திருவையாறு, இந்த கரையில இவங்க இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா ஏற்கனவே திருவையாருக்கு நம்மளோட நம்பி சுவாமி வந்து வழிபாடெல்லாம் செய்திருக்காங்க. அப்ப ஆனா என்ன பண்ணுதுனாக்கா ஓடமே தரிக்காத அளவுக்கு என்ன பண்ணுதுன்னா பெரிய வெள்ளம் மாதிரி வந்து நம்மளோட காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, ஓடங்கள் செல்லாத வகையில. அப்ப இப்ப நீர் விளங்கக்கூடிய இந்த நெருத்தர் பஞ்சநதீஸ்வரரோட பாதம் வணங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளோட சேரமான் பெருமானாருக்கு ரொம்ப அன்பு இருக்குது. இருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, உடனே அந்த அன்பை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன, ஒருத்தர் நினைச்சா இன்னொருத்தருக்கு தெரிய போகுது. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட நம்பி சுவாமி பரவும் பரிசொன்று அறியேன்னா பண்டைய உண்மை பணியாதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தை பாடுறாங்க. காந்தார பஞ்சமத்துல ஒரு பதிகம் பாடுறாங்க. பாடின உடனே ஐயார் உடைய அடிகளோ அப்படின்னு இங்க இந்த கரையிலன்னு உடனே அங்க வந்துட்டு சுவாமி என்ன பண்றாரு, அபயம் ஓலம் ஓலம்னு சொல்றாரு. சொன்ன ஒரு மாத்திரத்துல அந்த பொன்னிமா நதி அப்படியே நின்னுடுது. நின்னுட்டு ஒரு பக்கமா நின்னுடுது, வலது கை பக்கம் நின்னுடுது. நின்ன உடனே ரொம்ப அழகான இடம். நான் அடிக்கடி ஆச்சரியப்படுறது உண்டு. நின்ன இருக்க சேரமான் பெருமானார் வந்து உடனே வந்து பணியிறாங்க. ஆஹா, உங்களுக்காக தானே சுவாமி இதை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்பி சுவாமி சொல்றாங்க, உங்களுக்கு சுவாமி கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கல, உங்களுக்கு தான். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பு தன்முனைப்புன்றது கொஞ்சம் கூட இல்லாத இருக்கிறாங்க போல. நம்பி பாதத்தை சேரமான் பெருமையான் பணியும் போது நாவலூர் பெருமானார் சொல்றாரு, உம்பரநாதன் உமக்கு அளித்தது நான் பாடி இருக்கலாம், ஆனா உங்களுக்காக தான், நீங்க தானே பாக்கல சுவாமி, அதனால உங்களுக்காக தான் அளித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட சொன்னதோட இல்லாம அந்த அந்த மணல் அந்த ஆத்து இடையில போகும்போது கால்ல எல்லாம் ஏதாவது இருந்து குத்துமா, அதனால தூய வெண்மணல் பரப்புறாங்களாம் சுவாமி. அந்த வெண்மணல் வழியா இந்த அரசரும் நம்மளோட நம்பி சுவாமியும் பரிசனங்கள் அடியார் பெருமக்கள் எல்லாரும் வந்து அந்த ஆத்தை தாண்டி கரை அங்க இருக்கக்கூடிய பஞ்சநதீஸ்வரையும் அரமலத்தனாகி அம்மையும் போயிட்டு தென் கைலாயம் இல்லைங்களா, அது தென் கைலாயத்தை போயிட்டு வணங்கிட்டு, அங்க பெருமானார் பாடி இருக்கக்கூடும், அது நம்மளுக்கு கிடைக்கல, வணங்கிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வந்து எல்லாரும் வந்து கரையேற வரைக்கும் இந்த இந்த தண்ணி வந்து பளிங்கு மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு 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 அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு நிக்கிறதுக்கு இன்னொரு இமயமலை வந்து நின்னுடுச்சோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நிக்குதான். இமயமலை மாதிரி அந்த நீர் இருக்குதான். அந்த அதிசயத்தை இவங்க பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் வந்து தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த நீர் வந்து இயல்பா ஓட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதத்தை சொல்றாங்க. இப்படி இங்க இருக்கக்கூடிய பெருமானார பஞ்சநதீஸ்வரர் வணங்கிட்டு கொடுங்கோளூருக்கு போறாங்க. கொடுங்கோளூருக்கு போனோடனே அவங்களோட ஊர்ல எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. மன்னர் வர, மன்னரோட சேர்ந்து அவரோட நண்பராகிய நம்மளோட நம்பி சுவாமியும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு வரவேற்பெல்லாம் கொடுத்து 2 பேரும் அழைக்கிறாங்க. அப்போ அழைச்ச உடனே இவங்க 2 பேரும் இந்த கொடுங்கோளூர்ல போயிட்டு அங்க அங்க இருக்க அஞ்சை கழுத்து அப்பனார வந்து முடிப்பது கங்கைன்னு சொல்லக்கூடிய பாடல்லாம் பாடிட்டு நம்பி சுவாமி அங்கே வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல என்ன பண்றாங்க, அஞ்சை கழுத்துல பாடிட்டு அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகும்போது நம்பி சுவாமிய வந்து தன்னோட அந்த பட்டத்து யானை மேல வேற யாரும் ஏற மாட்டாங்க. ராஜா மட்டும்தான் ஏறுவாரு, இளவரசர் கூட ஏற மாட்டார். அந்த பட்டத்து யானை மேல நம்பி சுவாமியை அமர வைத்து பின்னாடி கொடை பிடிச்சிட்டு போனாரா நம்மளோட சீரமான் பெருமானார். அப்படி இருக்காரு. இந்த இந்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்களாம், எப்பா இந்த சீரமான் பெருமானாருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய நட்பை பாருங்க, இந்த உலகத்துல இப்படி கூட ஒரு நட்பு இருக்குமான்னு பேசிக்கிறாங்களாம். அப்புறம் வந்து இவரை வணங்குறதுக்கு நம்ம என்ன தவம் பண்ணோமோ நம்பி சுவாமியை வணங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் அரண்மனைக்கு போன உடனே நம்மளோட சேரமான் பெருமானார் இறங்கிட்டு யானை மேல இருந்து இறங்கி அந்த அவங்களோட தேவிமார், அவங்களோட பட்டத்து ராணிகள் இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் வந்து பொன்னாலான கலசத்துல கரக நீர் கொண்டு வராங்க. அதால நம்மளோட நம்பி சுவாமியோட திருப்பாதங்களை விளக்குறாங்க. விளக்குனவுடனே நம்பி ஆரூரர் என்ன பண்றாங்க, அதை தடுக்க போறாங்க. அப்ப சொல்றாங்க, என் பெற்று என்னோட அன்பால இதை நான் செய்யறேன், நீங்க இது என்னோட இயல்பினால என்னோட அன்பால இதை செய்யறேன், நீங்க இதை தடுக்க கூடாது அப்படின்னதால அந்த அன்பை எதிர்க்க மாட்டாம அந்த அன்பில கரைந்து நம்மளோட நம்பி சுவாமி இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் செய்தாலும் அவங்க கம்மன இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பூசணைகள் இதெல்லாம் செய்து உள்ள அழைச்சிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அமுத செய்வித்துட்டு அதுக்கப்புறம் அங்க நிறைய சேவல், அந்த நடனங்கள், பொய்க்கால் குதிரை, இந்த மாதிரி நடனங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறம் வரவேற்று இன்புற்று இருக்கிறாங்க நண்பர்கள் இருவரும். அப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்மளோட நம்பி சுவாமிக்கு ஆரூர் பெருமானார் என்னைக்குமே விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா. அவர் பறவை சங்கிலி அம்மையாரோட இருக்கும் பொழுதே ஆரூர் பெருமான் தென்றல்ல பார்த்த உடனே ஆரூர் பெருமானோட ஞாபகம் வந்து, நான் ஆரூர் பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியன் வந்து கண்ணொளி விட்டவர் இல்லையா. ஆனா அப்பேற்பட்டவர் எப்படி ஆரூர் பெருமானாரை விட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால என்ன பண்றாங்க, மிக நினைந்து அந்த அந்த நண்பரோட இருக்கும்போது இந்த நண்பரோரும் ரொம்ப மிக நினைகிறாங்க.
நினைந்துட்டு அங்க அஞ்சு களத்துல இருந்தே பாடுறாங்க. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்னதன்மைய நெஞ்சறியா எம்மானை எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூர் ஆணை மறக்கலும் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆரூர் பெருமானார என்னால மறந்து எப்படி இருக்க முடியும், அவரை மறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஆரூரை பாக்குறதுக்கு வராங்க. மிக நினைந்து சென்று தொழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப உடனே நான் உங்களோட உங்க உங்களோட பிரிவு இருக்க, உங்களை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன், நானும் தான் வருவேன் அப்படின்னு சேரமான் பெருமான் கிளம்புறாங்க. அப்ப நீங்க வருந்தாதான் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ரொம்ப அழகான வார்த்தைகள் அவர் சொல்ற. சேரமான் பெருமான் பாரோடு விசும்பாட்சி எனக்கு உம்மது பாதமலர். நீங்க என்ன அந்த சேர நாட்டு ஆண்டுகிட்டு இங்க இருக்க சொல்றீங்க, எனக்கு ஆட்சியா, நான் என்னோட ஆட்சி எது, உங்களோட பாரோட விசும்பு மூலகம் தந்தாலும் எனக்கு வேணாம், உங்களோட பாத மலர்ல இருக்கிறது தான் எனக்கு வந்து எல்லாத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப அழகான வார்த்தைகள்ல சொல்லுவாங்க நம்ம தெய்வ சேக்கிழ பெருமான். பாரோடு விசும்பாட்சி எமக்கு உமது பாதமலர், உங்க திருவடிதான் எனக்கு எல்லாமே, அதை விட்டுட்டு இதை இத்தனை சின்ன நிலத்துக்கு மன்னரா என்ன இருந்து ஆள சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தேரூரும் நெடுவேறு திருவாரூருக்கு எழுந்தருள நேரூரும் மணக்காத நானும் தான் திருவாரூர் வருவேன்ற. அப்ப அவ சொல்ற, என் ஆறுயிர்க்கு உயிராம் அயலாரூர் பெருமானை வன்னெஞ்ச கல்வினேன் மறந்திரேன், மதியணிந்தான் இன்னொருளால் அரசளிப்பேர். நீர் சுவாமி கொடுத்தாரு இந்த அரசாட்சியை, அதனால நீங்க அவர் சொல்ற வரைக்கும் நீங்க இந்த அரசாட்சி ஆண்டுட்டு இங்கே இருங்க அப்படின்னு ஒரு வாரம் அவரை தேய்ச்சிட்டு, அவரு நம்பி சுவாமியோட வார்த்தைகளை மறுக்க முடியாததால அவரும் இங்க இருந்துக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவருக்கு கொடுக்கறதுதான் கைவந்த கலையாச்ச கொடை வள்ளல் இல்லையா, நம்மளோட சேரமான் பெருமானுக்கார் கொண்ட கொடை களரிச்சு அருவார்க்கும் அடியேன்னு பண்ணார். அத மழை மாறி கொடுக்கறதுல வள்ளல் இல்லைங்களா. அதனால அன்றைய வரைக்கும் பண்டாரத்துல என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து நிரப்ப சொல்ற. நிரப்பி எல்லாத்தையும் ஆட்கள் மேலேயும் யானை மேலேயும் ஏற்றி திரும்பவும் பூமி நெளிய எல்லாத்தையும் கொண்டு நம்பி ஆரூரரை அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது அதை கை கொண்டு நம்பி ஆரூரர் வரும்பொழுது அந்த அவினாசி பக்கத்துல திருமுருகன் பூண்டின்னு ஒரு தலம் வருது. அந்த சுவாமி அதை எல்லாத்தையும் பறித்து அவரை, ஏன்னா தன்னோட நண்பருக்கு தன் அருள் கூட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பறித்துட்டு திரும்பவும் வந்து அங்க போய் அந்த பாட்டையும் வாங்கிக்கிறாரு. கொடுக்க வெஞ்சலைன்னு பாட்டு பாடினவுடனே எல்லாத்தையும் சுவாமி தன்னோட கையால எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே நம்மளோட சேரமான் வந்து கழல் போட்டுட்டு திரும்பி இங்க வந்துடுறாங்க. நம்மளோட நம்பி சுவாமி திருவாரூருக்கு வராங்க. திருவாரூருக்கு வந்து கொஞ்ச காலம் இருந்த உடனே என்ன பண்றாங்கனாக்கா, அப்ப திருவாரூர்ல வந்து இந்த நண்பரோட இருக்கும்போது இப்ப அந்த நண்பரை மிக நினைக்கிறாங்க. இந்த பெருமாளோட இருக்கும்போது, பெருமாள்னாக்கா என்னன்னா பெருமையை ஆள்பவர். அதனால இங்க திருவாரூர் பெருமாளோட இருக்கும் பொழுது அங்க சேரமான் பெருமாளோட ஞாபகம் வருது. அந்த நண்பரோட இருக்கும்போது இந்த நண்பர், ஏன்னா 2 பேரும் அவங்களுக்கு ஒண்ணுதான். அதாவது திருவாரூர் சாமியை வந்து அவருக்கு எது கொடுத்தாலும் அது திருவாரூர் பெருமான் மாதிரியே நினைப்பாரு அவரு நம்பி சுவாமி. அதனால என்ன பண்றாங்க, திருவாரூர் பெருமான் கொடுத்த நட்புன்றதால அதை திருவாரூர் பெருமான் மாதிரியே நினைக்கிறாரு. அங்க இருக்கும்போது இவர் ஞாபகம் வருது, இங்க இருக்கும்போது அவர் ஞாபகம் வருது. உடனே திருப்பி போய் சேரமான் பெருமானாரை பார்க்கணும் அப்படின்ற அன்புல திருவாரூர் பெருமானாட்ட உத்தரவு வாங்கிட்டு போறாங்க. போகும்போது திருப்புக்குளியூர் அவிநாசி கிட்ட போறாங்க. அங்க போகும்போது மகவிழுந்த இரண்டு குரல் ஒரே இடத்துல இருந்து வருது. அதாவது ஒரு அழுகை ஒளியும் ஒரு மங்கள ஓசையும். ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் சொல்றாங்க எல்லாரும், இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து 5 வயது இருக்கும்போது 2 குழந்தைகள் போயிட்டு அங்க விளையாடுது, மடுவுல விளையாடும் போது ஒரு குழந்தைய முதல்ல உண்டுடுச்சு. மீதி இருந்த குழந்தைக்கு இன்றைக்கு பூணல் திருக்கல்யாணம். அதனால அந்த குழந்தை எழுந்த தாய் தகப்பன்கள் என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க வருந்தி அழற சத்தம் அப்படின்னோடனே உடனே அவங்களுக்கு வந்து போறாங்க. போயிட்டு அந்த அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு போகும்போதே அந்த அவங்களோட வீடு வந்துடுது. வந்த உடனே அந்த மறையோனும் அவங்களோட மனைவியும் மக விழுந்த சோகம் கொஞ்சம் கூட தாக்காம வந்து நம்பி ஆரூரோட திருவடியில விழுந்து வணங்குறாங்க. அப்ப நம்பி சுவாமி கேக்குறாங்க, நீங்க தான் மகனை இழந்தீரோ அப்படின்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அது முன்பு எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முன்னே வணங்க முயல்கின்றோம் அப்படின்ட்டு ஒரு அழகான வார்த்தை கொடுக்குறாங்க. அன்பு பழுதாகாமல் எழுந்தருள பெற்றோம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அன்பு பழுதாகாமல் எழுந்தருள பெற்றோம் அப்படின்னா என்னன்னா, அவங்க அப்பூதி அடிகளார் மாதிரியும் நம்மளோட பெருமேளை குறும்பர் மாதிரியும் கணநாதர் மாதிரியும் காண்டலே கருத்தாண்டமே காணாமே நம்பி ஆரூரரை குருநாதரா கொண்டு அவங்க அன்பு கொண்டு இருந்தாங்க.
அந்த அன்பு தான் இன்னைக்கு என்ன பண்ணுது, நம்பி ஆரூரரை அங்க அழைச்சிட்டு வந்திருக்கு. அப்ப நம்மளோட சித்தாந்தம் என்ன, எல்லாமே முடிந்த முடிவா என்ன சொல்லுது, நம்ம ஆஹ் ஆஹ் எல்லாமே என்ன சொல்லுது, குருநாதர் தான் வந்து சுவாமி கிட்ட நம்மளை கொண்டு சேர்க்க முடியும். சரி, குருநாதர் எப்படி வருவார், நீங்க அன்பு கொண்டு இருந்துகிட்டே இருந்தா குருநாதர் தானே வருவார், தானே உங்களுக்கு வழிகாட்டுவாருன்னுது. அந்த இடம் தான் இங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்பி ஆரூரரை பார்க்கலனாலும் நம்பி சுவாமியை குருநாதரா கொண்டு பல காலம் வழிபாடு. அதனால்தான் அன்பு பழுதாகாமல் எழுந்து அருள பெற்றோம், வணங்க முயல்கின்றோம் அப்படின்றாங்க, அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே வந்து அவங்க பெருமான் மேல அன்பு கொண்டிருந்ததால நம்மளோட நம்பி ஆரூரருக்கு அந்த அந்த செய்தி கேட்டு அவங்க அங்க வராங்க. இருந்தா அப்ப அவங்க நினைக்கிறாங்க, நம்மள மகனை இழந்த துயரத்தை கூட மறந்துட்டு ஒரு அடியார் வந்ததுக்கு இவங்க மகிழ்றாங்கன்னா, இவங்களுக்கு அந்த குழந்தையை எழுப்பி கொடுத்துட்டு தான் நான் அவினாசிக்கு போவேன்னு சொல்லிட்டு, அப்புறம் உரைப்பார் உரைன்ட்டு அது எற்றாய் மறக்கேன்னு சொல்லக்கூடிய அவினாசிக்கு உண்டான திருப்பதிகத்தை பாடுறாங்க. 4வது பதிகம் பாடின உடனே பிள்ளை எழுந்து வருது. அந்த அதை நம்ம நம்பி ஆரூரர் புராணத்துல நான் விரிவா பார்த்தோம் இல்லைங்களா. அந்த உடனே இந்த குழந்தைய வந்து அழைச்சிட்டு போய் மீதி பாடல்களையும் நிறைவுபடுத்திட்டு இந்த குழந்தைக்கு வெண்ணூல் பூட்டி திருக்கல்யாணம், அதாவது பூணூல் கல்யாணம் சொல்லக்கூடிய அந்த பூணூல் கல்யாணம் பாடி முடிச்சு வைக்கிறாங்க. முடிச்சு வச்சுட்டு சேர நாட்டுக்கு போறாங்க. சேர நாட்டுக்கு போன உடனே இதுக்குள்ளே அந்த செய்தி அந்த நாட்டுக்கு தெரிஞ்ச உடனே, இந்த மாதிரி முதலை வாயில புக்க மைந்தனை வந்து முன்போல வரமீட்டு கொடுத்த தென்னாரூரர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்றாங்க. அந்த ஊரே அலங்காரம் பண்றாங்க. வாரண தோரணம் எல்லாம் கட்டுறாங்க, பொற்கொடம் வைக்கிறாங்க, நெய் தீபங்கள், தூப தீபங்கள், மகர தோரணங்களை இதெல்லாம் கட்டி அலங்காரம் பண்றாங்க. அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமா நம்மளோட சேரமான் பெருமானார் அழைக்கிறார். ரொம்ப அழகான என் ஐயன் அணைந்தான், என யாழும் அண்ணல் அணைந்தான், ஆரோரின் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் முகிய அணைந்தான் அணைந்தான் அப்படியெல்லாம் சொல்லி வந்துட்டு முரசம் கொட்டுறாங்களாம். ஊகை முரசம்னா வரவே கொண்ட முரசம் கொட்டுறாங்க. அங்க அமைச்சர்கள் பெரியோர்கள்லாம் வந்து எதிரில இருந்து அந்த யானையில வந்து அழைத்து நம்மளோட சேரர் பெருமானார் திரும்பவும் வந்து அங்க அழைச்சிட்டு போறாங்க. எங்க அஞ்சிக்கல மன்னிக்கணும், அங்க அவரோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த அரண்மனைக்கு அழைச்சிட்டு போன உடனே அவரும் போய் 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்ப இருக்கும் பொழுது அந்த எந்தை பெருமான் திருவாரூர் செல்வம் வினவி இன்புற்றார். அங்க போன உடனே என்ன பண்றாங்க, திருவாரூர்ல என்ன நடந்தது, நான் ஏற்கனவே நிறைய வகுப்புல என்னோட மாணவர்களுக்கு சொல்றதுதான். திருவாரூர்னு இல்ல, நம்மளுக்கு என்னன்னா, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசுபிடும் அன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல்னு சொல்றாங்க. 2 விஷயம்தான் முடிந்த முடிவா நம்மளோட ஞானப்பிள்ளையார் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அடியாருக்கு அமுது செய்விக்கணும், இன்னொன்னு விழாக்களை கண்டு ஆனந்திக்கணும்னு சொல்றாங்க. விழாக்கள் கண்டு ஆனந்திக்க முடியதோட மட்டும் இல்லாம அந்த விழாக்கள் பத்தின செய்திகளை நம்ம கேட்டு இன்புறணும். இன்னைக்கு வந்து நேத்துக்கு திருவாரூர்ல நம்பி சுவாமியோட கைலாய காட்சி நடந்ததா, எவ்வளவு பிரமாதமா இருந்தது, எத்தனை நல்லா நல்லா நடந்ததே, ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாரும் தேவாரம் எல்லாம் பாடிட்டு வந்தாங்களா, அப்படியே அடியார பெருமக்கள் கூட்டம் நிறைய இருந்ததா, அமுதெல்லாம் செய்வித்தாங்களா, இதெல்லாம் கேட்கணும். அது கேட்கறதுக்கு பேர் என்னன்னாக்கா செல்வமா. திருவாரூர் பத்தி எல்லாம் கேட்டா திருவாரூர். இதை எங்க பார்த்தோம், நம்மளோட அப்பர் பெருமானார்ட்ட நம்மளோட ஞான பிள்ளையார் கேட்டாங்க, திருவாரூரை எப்பரிசால் தொழுது உய்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப திருவாதிரை நிகழ்ச்செல்வம் சொன்னாரு. அந்த திருவாதிரையில முத்து விதானம்னு சொல்லிட்டு திருவாதிரையில என்னெல்லாம் நிகழ்ந்தது அதெல்லாம் சொன்னாங்க. அங்க ஒரு தடவை பார்த்தோம் என்னன்னு, இதெல்லாம் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சேர்த்துக்கிறதுக்கு நிறைய வழிய சொல்லி தராங்க. இப்ப இன்னொரு செல்வம் என்ன இருக்குதுன்னா, திருவாரூர்ல என்னெல்லாம் நடந்தது, சுவாமிக்கு வந்து காலங்கள்ல நடக்குதா, சாரிச்சு அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா அப்படியெல்லாம் கேட்கறதெல்லாம் என்னது, எந்தை பெருமான் திருவாரூர் செல்வம் வினவி இன்புற்றா. அத வந்து நம்ம இன்பமா கேட்கணும். ஒரு விழா நடந்ததுன்னா, அப்படியா அந்த விழா நல்லா நடந்ததா அப்படியெல்லாம் கேட்டு இன்புறணும். நமக்கு இதெல்லாம் தெரியாமே இவ்வளவு காலங்கள்ல வந்து நம்ம இது பண்ணிட்டோம். நம்ம குலாப்பத்துல சொல்றாருல, கடக்கும் குலாத்தில நடக்கும் அடக்கும் குலாத்திலை ஆண்டானை கொண்டன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரும் குளம் பாடி கொக்கிரகம் பாடின்னு சொல்றாரு. குலாவுறதுன்றது வேணும், நலம் குலாவுறதுன்றது வேணும். அது சுவாமியும் குலாவலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அது ஒரு பழக்கத்துல நமக்கு கண்டிப்பா வந்துரும் எப்படியும். அப்போ இது மாதிரி ஒருவரில் ஒருவர் கலந்து 2 பேரும் அத ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லிட்டார். ஒருவரில் ஒருவர் கலந்து உயர்காதல் இருவர் நட்பு. அந்த அந்த அன்புக்கு வந்து அன்பு முதிர்வு தானே காதல். அந்த மாதிரி காதலாவே 2 பேரும் இருக்கிறாங்களாம். அந்த நம்மளோட தமிழன் பெருமாளும் அந்த பெருமையை தமிழோட பெருமையை ஆளக்கூடிய நம்மளோட நம்பி சுவாமியும்
சேரமான் பெருமானாரும் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அன்பர் குழாமும் அங்க இருக்கக்கூடிய சேர நாட்டுல இருக்க அன்பர் குழாமும் நம்மளோட சோழ நாட்டுல இருந்து சென்ற அன்பர் குழாமும் மகிழ்ந்து அவங்க 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு நாள் இப்படி கொஞ்ச நாள் ஆகுது. ஆகின உடனே நம்மளோட நம்பி சுவாமிக்கு ஒரு ஒரு மன வருத்தம் இருந்துட்டே இருக்குது. என்னன்னாக்கா ஒரு நாள் தூய மஞ்சன தொழில் நம்ம அரசர்கள்லாம் வந்து சாதாரணமா தீர்த்தம் ஆட மாட்டாங்க. நம்மள மாதிரிலாம் இல்ல. அது அரசர்ன்றதும் ஒரு சுவாமி தீர்த்தம் ஆடுற மாதிரிதான், சுவாமி மஞ்சனம் ஆடுற மாதிரிதான். அதனால ஒரு நாள் மஞ்சன தொழிலுக்காக நம்மளோட துணைவரா இருக்கக்கூடிய நம்ம சேரமான் பெருமானார் அவர் அரசர்ன்றதால அது மஞ்சனம் ஆட்டுறதுக்காக அவர் அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அந்த மஞ்சன தொழிலுக்கு அங்க போகும்போது நம்மளோட வன்தொண்டர் என்ன பண்றாரு, அவருக்கு அங்க அஞ்சைக்களத்துக்கு வராங்க. அஞ்சைக்களத்து வந்த உடனே ரொம்ப நாள் இந்த கங்கையை சடையில வைத்திருக்கக்கூடிய பெருமானார் பண்டுதான் பிரிந்து பல நாள் ஆயிடுத்து. ரொம்ப நாள் ஆயிடுச்சே, ரொம்ப நாளா நம்ம வந்து சுவாமியை பிரிஞ்சே இருக்கிறோமே அப்படின்ற வருத்தம் வந்து வருது. வந்த உடனே அந்த பெருமானோட கோயில வலம் கொண்டு காதலால் பெருகு அன்பு அந்த காதல் அங்க அந்த காதல் இங்க வந்துடுது. இப்போ வந்து உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, சுவாமியோட திருவடிகளை போட்டு அலைப்புறும் மனை வாழ்க்கை சரிவு தலைக்கு தலைமாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தேவாரம் பாடுறாங்க. தலைக்கு தலைமாலை அணிந்தது எண்ணெய், தலைமேல் கங்கை சடைமேல் கங்கை தரித்தது எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலை பாடுறாங்க. இந்த பாடல்ல வந்துட்டு அதுலயும் சொல்லுவாங்க. இந்த முதல்ல இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 8வது பாடல் நம்ம இவரு மாதிரி வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி, வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் விளங்கும் குழைக்காதுடை வேதியனே இருத்தாய் இலங்கைக்கு இரையாயவனை தலைப்பத்தொடு தோல் பல இற்று விழ கருத்தாய் கடலஞ்சமுதுண்டு கண்டம் கடுக பிரம்மன் தலை 5லும் ஒன்று அறுத்தாய் கடலம் கரைமேல் மகுவதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செருக்கு, ராவணத்தால வரக்கூடிய செருக்கு, தேவர் போகத்தால இருக்கக்கூடிய செருக்கு, அயனுக்கு பிரம்மனுக்கு கல்வியால வரக்கூடிய செல்வுக்கு, திருமாலுக்கு செல்வத்தால வரக்கூடிய இப்படி எல்லா செருக்கையும் விட்டு ஒழிந்தேன் பெருமானாரே, மனை வாழ்க்கையும் விட்டு ஒழிந்தேன், என்னை வந்து நீங்க உங்களோட திருவடியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட உள்பொருள் என்னன்னாக்கா அழகா கொடுப்பாங்க. அந்த உட்பொருள் வந்து அந்த திருப்பதியத்தின் உள்குறிப்பு இவ்வுலகினில் பாசம் மறுத்திட வேண்டும், அடுத்த வாழ்க்கை இந்த பாச தொடர்பு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் அப்படின்னு. இது ஏதான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, கல்லூர் பெருமணம் பண்றாங்க. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலும் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாத்தல சொல்லூர் பெருமணம் சூடரரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மெய்ய நம்பானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெருமானே நான் வந்து இந்த இங்க பாடிட்டு இருக்கேன், நான் எப்பயுமே இந்த வாழ்க்கையை கேட்கவே இல்லை, எனக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. அதையும் இப்படித்தான் சொல்றாங்க நம்ம தெய்வ சக்கராபுரமா, இந்த பாசம் அடுத்த வாழ்க்கையை அழுத்திட வேணும், அதை செம்பொருளா கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து உள்குறிப்பா வச்சு பாடுறாங்க. பாடல் ஆரம்பித்த 4வது பாடல்ல சுவாமி என்ன பண்ணிடுறாரு, அந்த தேவர்கள் எல்லாம் அழைக்கிறார். அழைத்து இங்க பாடல் முடியவே இல்லை, 4வது பாடல் போயிட்டே இருக்கு. அஞ்சய களத்துல நம்ம நம்பி சுவாமி பாடிட்டே இருக்காங்க. காட்சி இங்க இருந்து கைலாயத்துல மாறுது. கைலாயத்துல சுவாமி என்ன பண்றாங்கனாக்கா அழைக்கிறாங்க. யார, தேவாதி தேவர்கள் எல்லாம் அழைத்து நீங்க எல்லாரும் போயிட்டு வெள்ளை யானையை அழைச்சிட்டு போயிட்டு நம்மளோட ஒன்றிய என்னோட சிந்தையில ரொம்ப அழகான வரி இது, ஒன்று சிந்தை நம் ஊரனை உம்பர் வெள்ள அணையில் ஏற்றி ஒன்றிய சிந்தையா இருக்காரு, சிவத்தை தவிர வேற எதையும் சிந்திக்காத நம்மளோட நம்பி ஆரூரரை போயிட்டு அழைச்சு வெள்ளை யானையில அழைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு ஆணையிட்டுறாரு. உடனே அவங்க எல்லாரும் கிளம்பி வராங்க. ரொம்ப அழகான இதெல்லாம் நம்ம இங்க யாருக்கிட்டையும் சொல்ல முடிகிறது இல்ல. தேவாரம் பாடினா 4 வரி பாடுறதுக்குள்ள டிங் 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 மணி அடிச்சிடுறாங்க. இல்லைன்னா நிறைய இடங்கள்ல தேவாரம் பண்ணா நிறுத்து 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 அப்படிங்கிறாங்க. இங்க வந்துட்டு தேவாரம் பாடிட்டு இருக்காரு நம்மளோட சாமி. 4வது பாட்டுலயே இங்க அருளிப்பாடுன்னு வந்துட்டாங்க. பாட்டு நிறைவுபடல. வந்து வாசல்ல தேவாதி தேவர்கள் இந்திரன் பிரம்மன் மற்ற திருமால் போன்ற தேவர்கள்லாம் காத்து கொண்டு இருக்காங்க இந்த தேவாரம் நிறைவுபடும் வரைக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா நம்ம பாட ஆரம்பிச்சாலே வாய்மூடுன்றாங்க, நிறுத்து நிறுத்து நிறுத்துன்றாங்க. அதை நிறுத்தக்கூடாது. அத தேவர்கள் கூட வந்து நிறுத்தல, வெயிட் பண்றாங்க. அப்போ இங்க வந்து அவங்க எல்லாம் வாசல்ல வந்து இருக்கிறாங்க. அப்போ நம்ம நம்பி சுவாமி நிறைவுபடுத்துறாங்க. 10 பாடல்களும் பார்த்து பாடிட்டு நிறைவுபடுத்திட்டு வெளியில வராங்க. எங்க கோயிலுக்கு வெளியில வரும்போது பார்த்தாக்கா அங்க எல்லாரும் தேவர் குழாம்லாம் நெருங்கி அங்க வந்து வாசல்ல நிக்கிறாங்க. நின்ன உடனே எல்லாரும் வந்து சொல்றாங்க, கையில வீச்சிருக்கிற பெருமான சடைமுடி கங்கைய சடையில வச்சிருக்க சிவபெருமானோட அருளிப்பாடு அப்படின்னு சொல்ல ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏவல்னு சொன்னவொடனே வேற எதையும் நினைக்க முடியாது இல்லைங்களா. சட்டுன்னு என்ன பண்றாங்க,
வலம் வந்து அந்த வெள்ளானை மேல ஏத்திக்கிறாங்க. ஏத்திக்கிட்டு அந்த அங்கேருந்து அந்த வெள்ளை யானை புறப்படுது. புறப்படும் பொழுது என்ன பண்ணிக்கிறாங்க, உயிரெல்லாம் சாற்றும் மாற்றங்கள் முனப்பெரும் துணைவரே. இந்த 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 அவரை வந்து நினைக்கணும்னு நினைச்சிருந்தா யார நினைச்சிருக்கலாம்? பறவையார நினைச்சிருக்கலாம். சரி விடுங்க, சங்கிலி அம்மையார நினைச்சிருக்கலாம். யார வேணா நினைச்சிருக்கலாம். ஆனா இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட தொடக்கு. இது எதையுமே நினைக்கவில்லை. பதி சம்பந்தப்பட்ட தொடக்க இருக்கக்கூடிய நம்மளோட சேரமான் பெருமான். ஏன்னா ஆரூர் பெருமான் கொடுத்த நட்பு இல்லைங்களா, அந்த அவரை துணைவரை மட்டும் நினைக்கிறாங்க, மனசுல நினைக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன் இல்லையா, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மனசுல நினைச்சா இன்னொருத்தருக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப இவங்க மனசுல நினைச்சிட்டு ஒரு கணம் நினைச்சிட்டு சுவாமிய தானனை பாடிக்கொண்டே அவங்க கிளம்பிடுறாங்க. நம்மளோட நம்பி ஆரூரர் ஒரு மனசுல நினைச்சார் இல்லையா. திருமஞ்சன தொழில இருந்தாங்க இல்லையா நம்மளோட சேரமான் பெருமானார். பாக்குறாங்க தம்பிரான் தோழந்தம் செயல் இருந்து அப்பயும் அவர் மனசுல நினைக்கிற உடனே என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுட்டு பக்கத்துல ஏதோ ஒரு மந்திர புறவியெல்லாம் மந்திரம் கத்த ஒரு குதிரை எல்லாம் இல்ல, அங்க இருக்கவங்களுக்கு குதிரையை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்றாங்க, உடனே போறாங்க. போகும்போது இவங்க அந்த மஞ்சன சாலையில இருந்து திருவஞ்சைக்களத்துல இருக்க கோயில் வாசலுக்கு போகவும் நம்மளோட நம்பி சுவாமி வெள்ளை யானையில ஏறி மேல போகவும் சரியா இருக்கு. அதனால இவங்க பாத்துறாங்க நம்மளோட சேரமான் பெருமானார். உடனே என்ன பண்றாங்க, அந்த அந்த குதிரையோட செவியில அஸ்வ பஞ்சாக்கிரம்னு சொல்லக்கூடிய அந்த அவங்கள்ட்ட கழறி சர்வார் இல்லையா, எல்லாமே எல்லா பாஷையும் தெரியும். அதனால அந்த குதிரையோட பாஷையில குதிரை அசுவ பாஷையில என்ன பண்றாங்க, சிவமந்திரம் 8ஆம் சிவமந்திரத்தை வந்து உடனே அந்த குதிரை என்ன பண்ணுது, பறந்து போகுதான், விசும்புல பறந்து போகுது. மட்டலர்ந்த பைம்பெரியல் மண் தொண்டர் மேல் கொண்ட மாதங்கத்தை முட்டை எய்தி முன்மலம் கொண்டு சென்றது மற்றதன் முன்னா. நேர என்ன பண்ணுது, நாலு திசையிலயும் இருக்க கடல்லையும் சுத்திட்டு அந்த துந்துபிலாம் முழங்க நம்மளோட பெருமானார் போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது வேகமா போய் அந்த யானையை வந்து ஒரு வளமா வந்து முன்னாடி போயிட்டு நம்மளோட குதிரை பறந்து போகுது. உதியர் மன்னவர் தம்பெரும் சேனையின் உடன் சென்ற படை வீரர். அப்ப அவருக்கு மன்னர் இல்லைங்களா, அவருக்கு மெய்க்காவலர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்களா, அந்த அவங்களும் குதிரை மேல போறாங்க. ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் தான் குதிரையில, அவங்க வந்து பஞ்சாக்கிரம் சொல்லி குதிரை பறக்காது இல்லையா. அதனால அந்த மண்ணுலகத்தோட இருக்கும் பொழுதே அவங்க தங்களோட வாளால உயிரை நீக்கிறாங்க. உயிரை நீத்த உடனே அந்த ஆவி என்ன பண்ணுதுனாக்கா, அவங்க அந்த நம்மளோட சேரமான் பெருமானாருக்கு முன்னாடி போகுது. அந்த உடலை சுருகியால வீழ்த்திட்டு அந்த வீர யாக்கையை கொண்டு மேல வந்து நம்மளோட பெருமானார சார அவங்களோட சேவகத்துக்கு போறாங்க. தனித்தொண்டர் மேல்கொண்டவாறும் உம்மதத்து அருவி வெள்ளானைக்கு பயப்பறி முன்வைத்து சேரர் வீரனும் சென்றனர். மற்றவர் திருமலை திசை நோக்கி. அப்ப அவங்களுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, அவங்களும் அந்த அந்த காவலுக்கு முன்னாடி போகும்ல, எஸ்கார்ட் எல்லாம் போகுமே, அது மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க, அவங்க நம்மளோட குதிரை மேல நம்மளோட சேரமான் பெருமானார் அவரோட மெய்க்காவலர்களும் போறாங்க. வீர யாக்கையோட இந்த உடம்பு இல்லாத ஆன்மாவா போறாங்க. பின்னாடி வெள்ளை யானை மேல நம்மளோட சேரமான் பெருமான் போறாங்க. அவங்கள சுத்தி தெய்வாதி தேவர்கள்லாம் போறாங்க. இப்படி போகும்போதுதான் தானேனை முன் படைத்தான்ற தமிழ் மாலைய நம்மளோட நம்பி ஆரூரர் பாடிக்கொண்டே போறார். அப்படி போயிட்டு எங்க போறாங்கன்னா தென் திசை திருவாயலுக்கு போறாங்க. அப்ப திருவாயல்ல போன உடனே அங்க பெரிய, அதாவது நம்மளோட அன்பர்களோட சிந்தையில இருக்கக்கூடிய பேரொளி மாறி பெரிய வெண்மையான அந்த கைலாய மலைக்கு போறாங்க. கைலாய மலைக்கு போன உடனே அந்த யானை மேல இருந்தும் புறம்பி மேல இருந்தும் நம்மளோட நம்பி சுவாமியும் நம்மளோட சேரமான் பெருமானும் இழிந்தன குதித்து கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு அந்த பல கடந்து அந்த வாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த அணுக்க கீழே வாசல்ல இருந்து மேல அணுக்க வாசல் வரைக்கும் இருக்கக்கூடிய பல தடங்கள்ல போறாங்க. அப்ப அணுக்கன் திருவாயிலுக்கு போகும்போது நம்மளோட சேரமான் பெருமான் அங்க யார் இருப்பாங்க, நம்மளோட நம்பி சுவாமி இருப்பாங்க இல்லைங்களா. காதலால் முதற்பெரும் தடையாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட நந்தியம் பெருமானார் இருப்பாங்க. நந்தி சுவாமி நந்தியம் பெருமானார் அங்க இருக்காங்க. அவங்க தடை பண்ணிடுறாங்க யார, சேரமான் பெருமானார. ஆனா நம்பி ஆரூரரை உள்ள விட்டுடணும், ஏன்னா அவரு அருளிப்பாடு உத்தரவின் பேர்ல வந்ததால அவரை உள்ள விட்டுடுறாங்க. உள்ள போன உடனே சுவாமி ஊரனே வந்தனேன்னு சொல்றாரு. இவர் வந்து கற்றாவின் மனம் போல அப்படின்ட்டு அந்த கன்று நீண்ட நாள் இருக்கிற பிரிந்திருந்த தாய்ப்பசுவ கன்று போய் எப்படி வணங்குமோ அப்படி வணங்கி கதறி அழறார். அப்புறம் சுவாமியும் வந்து ஊரனே வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கேட்கிறார். இப்படியாக அவங்க சுவாமியும் நம்பி ஒருவரும் பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, அப்ப சொல்றாரு சேரமா நம்பி சுவாமி, நீரணி வேணியரே, இந்த மாதிரி சேரமான் பெருமானார் உங்களை தரிசிக்கிறதுக்காக வந்தார். அங்க நந்தியம் பெருமானார்லாம் தடையுண்டு இருக்காரு அப்படின்ன உடனே
சுவாமி என்ன பண்றாரு, பெரிய தேவராகிய நம்ம நந்தியம் பெருமானார் அழைச்சு போய் சேரமான் பெருமானார் அனுப்ப சொல்ற. உத்தரவு கிடைச்ச உடனே உள்ள வந்த உடனே சுவாமி அழகான மங்கை பாகதம் திருமுன்பு செய்தாக வந்தித்து மகிழ்வை இது வந்து வணங்கிட்டு பொங்கும் வன்மையில் சேரர் போற்றிட வந்து வணங்கிட்டு நிக்கிறாரு. அப்ப புது மதிய அலைகின்ற கங்கைவார் சடை கையில நம்ம சுவாமி கேக்குறாங்களாம், திருமுறுவல் காட்டி சிரித்தே அருள் செய்யலாமேன்றாரு இல்லையா, அது மாதிரி திருமுறுவல் காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாராம். அவருக்கு தெரியாதாமா, இங்கு நாம் அழையாமை நீ ஏதேது என்ன கூப்பிடாதே எப்ப வந்த அப்படின்னு கேட்கிறாராம். அதுக்கு வந்து ரொம்ப அழகான பாடல் இது. எப்பயுமே நான் நேத்து கூட சொன்ன வகுப்புல ரொம்ப அருமையான ஒரு இடம் இந்த இடம். என்னன்னா அந்த 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 என்ன சொல்றதுனாக்கா, இந்த செய்தி இங்க வரணுன்றதுக்காக காட்சி அமைப்பை நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் அவ்வளவு அருமையா அமைச்சிருக்காங்க. சுவாமி வந்து எல்லாம் தெரிந்த பெருமானார் கேட்கிறாரு, அழையாம நீ ஏன் வந்தன்ட்டு. அதுக்கு நான் சேரமான் பெருமானார் ஒரு அருமையான பதில் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, கைய வணங்கிட்டு, எனக்கு என்ன சுவாமி தெரியும், நம்பி சுவாமியோட திருவடியை புடிச்சேன், கைலைக்கு வந்துட்டேன். இங்க உங்களோட பெரு வெள்ளம் அருள் வெள்ளம் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சுருக்கமா ஒரு செய்தி என்னன்னா, ஏன்னா புராணமே கிட்டத்தட்ட நிறைவுபட போகுது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 4000 சொச்சம் பாடல்கள், 4300 சொச்சம் பாடல்கள்ல புராணம் நிறைவுபட போகுது. அப்ப ஒரு 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 செய்தி கொடுக்கணும் இல்லைங்களா, முடிந்த முடிவா ஒரு செய்தி கொடுக்கணும். அந்த செய்தி என்ன கொடுக்க வராங்கனாக்கா, இப்போ நம்ம இதுல 63 நாயன்மார்களை படிச்சாலும் கூட கதைநாயகன் நம்பி ஆரூரர் தான். பரவையாரும் சங்கிலியாரும் தான் கதை நாயகிகள். அப்ப இவங்களோட புராணத்துலதான் அந்த செய்தியை கொடுக்கணும். அந்த செய்தியை தேவி சேக்கிழா பெருமான என்ன கொடுக்குறாங்கனாக்கா, நம்பி பெருமானோட திருவடியை பிடிச்சா கைலைக்கு போயிடலாம், அவ்வளவுதான் செய்தி. அதை யார் கொடுக்குறா, சேரமான் பெருமானார் கொடுக்குறாங்க. அடியேனேன் ஆரூரர் கழல் போற்றி புரசை யானை முன் சேவித்து வந்தன. புரசைனாக்கா யானை மேல போட்டிருக்கக்கூடிய அந்த கயிறு சங்கிலி, அந்த யானையை செலுத்துறதுக்கு இருக்கக்கூடியது. புரசை யானை முன் சேவித்து வந்தனேன். நான் வந்து அந்த யானை பின்னாடியே வந்தேன், இங்க கைலாயத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுச்சு, பொழியும் நின் கருணை தென் திரசை வெள்ளம் முன்கொண்டு, உங்களோட கருணை வெள்ளம் வந்து உங்களோட முன்னாடி வரப்பெற்ற, எனக்கு என்ன சாமி தெரியும் அப்படின்ற. அப்ப நமக்கு என்ன செய்தினாக்கா, பெருமான் நம்பி பெருமான் திருவடியை பிடிச்சா கண்டிப்பா கைலாயத்துல கொண்டு விடும். அந்த திருவடி வந்து நம்மள கொண்டு போய் கைலாயத்துல விடும்ன்ற செய்தியை இந்த பாடல்ல ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. அத ஒரு உரையாடல் மூலமா அந்த கான்வர்சேஷனை எவ்வளவு அழகா நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் பில்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். அந்த காட்சி அமைப்புன்றாங்களே, இப்ப திரைப்படங்கள்லாம் சொல்றாங்களே காட்சி அமைப்புன்ற, அது மாதிரி அந்த காட்சி அமைப்பு அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதோட வணங்கிட்டு திரும்பவும் நம்மளோட சேரமான் பெருமான் சொல்றாங்க, பெருமானே என்கிட்ட ஒரு விண்ணப்பம் இருக்கு அப்படின்றாங்க. இங்க உங்களை துதிக்கிறதுக்கு நிறைய வேதம் இருக்கு, முனிவர்கள் இருக்கிறாங்க, உங்களோட அன்பர்கள் இருக்காங்க. இப்படி எல்லாரும் இருந்தாலும் கூட நான் என்ன பண்றேன், உங்களுக்காக திருவிழாபுரம் திருவுலாப்புறம் பாடினேன், திருச்செவி சாத்திட வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து சுவாமி என்ன பண்றாரு, சொல்லுகன்னு சொன்ன உடனே அவங்க அந்த அந்த அஞ்சை களத்துல இருந்து கைலாயம் போறதுக்குள்ளார இந்த திருவிழா பாடினாங்க. அந்த பாடலை வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே சுவாமி என்ன பண்றாரு, நீயும் சுந்தரரும் இங்கே இருக்கணும், 2 பேரும் இங்கே இருங்க, உங்களோட தொழில்ல இருங்கன்றாங்க. அப்ப நம்மளோட சேரமான் பெருமானார் அங்க சிவகணங்களுக்கு எல்லாம் தலைமை பதவியில இருக்கிறாங்க. நம்மளோட ஆளாள சுந்தரர் முன்றைக்கு எப்பயுமே வழுவாம செய்த அந்த அணுக்க தொண்டர்ன்ற அந்த அந்த பதவியில திரும்பவும் போய் இருக்கிறாங்க, அந்த தொழில்ல இருக்கிறாங்க. பெருமானாருக்கு சாற்று நீரும் சாற்று மாலையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு காரணம் பற்றி வந்த கமலினி அணிந்ததே அவங்க 2 பேரும் அம்பிகையோட அருளால அம்பிகைக்கு திரும்பவும் அவங்களோட அந்த தோழியரா அங்க போயிட்டு மலைமகள் கோயில்ல தொழில்ல இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க. அப்புறம் நான் தானனை முன் படைத்தான் நம்பி சுவாமி பாடின அந்த பாடல் வந்து எங்க வருது, இங்க வந்து நம்மளோட அஞ்சை களத்துல கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட சேரமான் பெருமான் பாடின அந்த இது வந்து திருச்சிராப்பள்ளி கிட்ட திருப்பெடவூர்ன்ற இடத்துல மாசாத்தினார் வந்து அந்த அந்த திருவிழாவும் கொடுத்துட்றாங்க. அதுவும் நமக்கு 11ஆம் திருமுறையில இருக்கு. இப்படியாக நம்மளோட பெருமானார் கைலாயக்கு அணைகிறாங்க. நம்மளோட நம்பி சுவாமியும் நம்மளோட கழறிச்சருவார் நாயனாரும் 2 பேரும் இந்த ஆடி சுவாத்தி இந்த திருநட்சத்திரத்துல கைலாயம் அடைந்தாங்கன்ற செய்தி. இதுல வந்து அவங்க பொன்மன்ன திருவந்தாதுல மட்டும் ஏதாவது ஒரு பாடலையாவது அவங்களது சிந்திக்கணும்ன்றத ஒரு அம்மா வந்து 15 நிமிடங்கள் எடுத்துக்கலாம்னு கூடன்னு சொன்னாங்க. அதனால ஒரு 5 மணித்துளியில முடிச்சிட ஒரு 3 பாடல்களை வந்து
சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானகம் பொன்வந்த திருவந்தாதியில 12வது பாடல் இது. வானகம் ஆண்டு மந்தாகனி ஆடி நந்தாவனம் சூழ் தேனக மாமலர் சூடி செல்வோரும் சிதவல் சுற்றி கானகம் தேய திருந்திருப்போரும் கனகவண்ண பால் நிற நீச்சற்கு அடியரும் அல்லா படிரமே அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா தேவலோகத்துல இருக்கிறாங்க, மந்தாகினி ஆடுறாங்க, நந்தவனத்துல பூ பறிக்கிறாங்க, நல்ல நல்ல வாழ்க்கை வாழறாங்க, சுவாமியெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிலர் இருக்காங்க. சிலர் உடுத்துறதுக்கே உடை இல்லாம தெருவுல இருந்து பிக்ஷை எல்லாம் எடுத்துட்டு இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே. ஏன் இப்படி எல்லாம் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் நல்ல நம்மள மாதிரி இருக்கிறவங்களா என்னது பால்மனம் சூடி நம்மளோட பெருமானாருக்கு அடியாரா இருந்தவங்களா அந்த நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த பெருமானாருக்கு அடியாரா இல்லாதவங்க எல்லாம் இந்த மாதிரி கந்தனும் துணியும் கட்டி பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பொன்வந்த திருவந்தாதில 12வது பாடல்ல. இன்னொரு பாடல் 42வது பாடல். சொல்லாதன கொழுனா அல்ல, நமச்சிவாயா சொல்லாத நாக்கு இல்ல, சோதியில் சோதி தன் பேர் செல்லா செவிமரம். பஞ்சாக்கிரமம் சிவபெருமானோட திருநாமங்களையோ சிலர் பார்த்தாக்கா, நம்ம ஏதாவது சாமியை பார்த்து பாடுனாக்கா அந்த இடத்த விட்டு தூர போயிடுவாங்க. ஹெட்செட் போட்டுப்பாங்க, அது காதுல கூட விழாத மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் காதுல கூட விழாத காது வச்சிருக்கவங்களாம் அவங்களோட செவியெல்லாம் மரம், அது கேளாத காது. தேடி தொழாத கை மண். நம்ம பெருமானாரை பார்த்தோம் அடியாரை பார்த்தோம் வணங்காத கை மண்ணுக்கு சமம். அப்புறம் திணிந்த கல்லாம் நினையா மனம். மனசுல பெருமான நினைக்காத மனம்னா கல் மனம். வணங்காத தலை தேவையே இல்லை பொறையாம். அல்லா அவயம் தானம் மனிதருக்கு அசேதனமே. அசேதனம்னா ஜடம்னு அர்த்தம். இதெல்லாம் ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட அதோட பயன் இதை சிம்பிளா நீங்க பாக்கணுங்கன்னா இது சின்னதா 4 வரியில சொல்ல. இததான் நம்மளோட அப்பர் பெருமானார் திரு அங்கமாலையில சொல்றாங்க. தலையை நீ வணங்க, தலைமாலை தலைக்கணிந்து. தலைனா என்ன பண்ணும், சுவாமியை வணங்கணும். காது சுவாமியோட திருநாமத்தை கேட்கணும். மூக்கு முரளணும். செவிகால் கேள்விங்களோ செவி கேட்கணும். வாயாளன் திருநாமத்தை சொல்லணும்னு சொன்னார்லையே, அதையே தான் இங்க சொல்றாங்க. அப்ப பெருமானோட பேச்ச பேசணும், அவங்களோட பேச்சை கேட்கணும். இதெல்லாம் செய்யலைன்னா அந்த உடம்பு இருந்தாலும் அது ஜட மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அழகான பாடல். இன்னொன்னு இது நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க வேண்டிய நாள் ஒரு மனித வாழ்வு இருக்குது. இந்த வாழ்வுல என்ன பண்ற ஒரு நாள்ல 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் தூங்கிடும். 60 வயசு இருக்கிறோம்னு வச்சுக்கோ, 30 வயசு தூங்கிட்டோம். மீது 30 வயசு இருக்குது. அதுல என்ன ஆயிடுது, பாதி நேரம் பிள்ளைமே பேதோம். ஒண்ணுமே படுத்தே கிடந்தோம் கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, கொஞ்சம் பின்னாடி காலம்லாம் படுத்தே கிடக்குறோம், மூப்பு வந்துடுது. அது நடுவுல நோய் வந்துடுது. அப்புறம் சோத்து களையிறோம். இது மாதிரி எல்லாம் வெகுளி அழுக்காறு இங்கனே எல்லாம் வந்துடுது. இப்ப எப்பதான் நான் அப்ப சுவாமியை நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. வேண்டிய நாள்களில் பாதியும் தங்கோல் மிக அவற்றுள் ஈண்டிய வெண்ணோய் முதல் அது பிள்ளைமை மேல் அது மூப்பு ஆண்டன அச்சம் வெகுளி அழுக்கார் இங்கனே மாண்டன சேர்ந்தும் வளர்ப்புண் சடை முக்கண் மாயனையே. இந்த 3 கண்ணா இருக்கக்கூடிய சிவபெருமானை எப்பதான் நான் நினைக்கிறது இத்தனை நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய பாடலா இந்த 99வது பாடல் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பகுதியை இந்த அப்பர் அருணநெறி மன்றத்தின் சார்பா நம்மளோட அம்மா கொடுத்தாங்க. சாந்தா அம்மா இந்த வாய்ப்பை கொடுத்து எம்பெருமான் கழறிச்சருவாரை நினைக்கிறதுக்கு என்னை தன்னை நினைக்க தந்தானேன்னு சுவாமி மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு இந்த ஒரு விசேஷமான நாள்ல இனிய மாலை பொழுதுல பெருமானாரை நினைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு நன்றி கூறி இதுல கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கி விடைபெற்றுக்கிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மஞ்சுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலக